குட் மார்னிங் பிள்ளைகள். ஸோ நாங்கள் நேற்றைக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி படிச்சுனாங்க. அதாவது வெப்ப பரிமாற்றத்தை பற்றியும் நிலை மாற்றத்தை பற்றி தான் நாங்கள் நேற்றைய கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. நேற்றைக்கு நோட்ஸும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் செய்து பார்த்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் நாங்கள் செய்து பார்த்த பிறகு 2 பாஸ்புக் கேள்வியும் டிஸ்கஸ் பண்ணி சில எம்சிக்யூ கேள்விகளை நாங்கள் நேற்றைக்கு டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ நிலை மாற்றத்திலையும் சக்தி பரிமாற்றத்திலையுமே வெப்ப பரிமாற்றத்திலையுமே எல்லாருக்கும் எல்லாம் விளங்கியிருக்குமென்னு நம்புறேன். அதை விட நான் உங்களுக்கு டியூட்ல அந்த மிச்ச கேள்விகளை வீட்டை பாருங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க. ஓகே தானே? இன்னைக்கு நாங்க என்னத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம்னு சொன்ன பிள்ளைகள், நியூட்டனின் குளிரல் விதியை பற்றி தான் நாங்க இன்னைக்கு படிக்க போறோம். நாங்க ஒவ்வொரு நாளுமே வெப்ப பரிமாற்றத்தை நிலைமாற்றத்தை பற்றி டெய்லியே நாங்க பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னா அந்த பாடம் கொஞ்ச நாளைக்கு பிறகு மறந்துடும். ஸோ அதால நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா கீட்ல வர 3 பாடத்தையே ஒரேடியா எடுத்து ஒன்று விட்டு ஒரு நாள் படி போவோம். ஸோ எல்லா பாடமுமே டச்ல இருக்கு. சரியா? ஸோ நாங்க இன்றைக்கு பார்க்க போற பாடம் நியூட்டனின் குளிரல் விதி. ஓகே, நீங்க டியூஷன்ல கட்டாயம் இந்த நியூட்டனின் குளிரல் விதி என்ற சாப்டர்ல நோட்ஸும் படிச்சுட்டு அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். சரியா? நோட்ஸும் பார்த்து அதுக்கு கீழே இந்த பாடம் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு ப்ராக்டிக்கலும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நியூட்டனின் குளிரல் விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீங்க சூடான ஒரு பொருளை கொண்டு சூழல்ல வச்சீங்கன்னு சொன்னா, சரியா? ஒரு சூடான ஒரு பொருள், சூடான பொருள்னு சொன்னா என்ன மீனிங்? சூழல் வெப்பநிலையை விட பெரிய ஒரு வெப்பநிலையா இருக்கும். அந்த சூடான ஒரு பொருளை கூட நீங்க சூழல்ல வச்சீங்கன்னு சொன்னா, அதுல இருந்து ஏற்படுற வெப்ப இழப்பு வீதம் சூழல்ல இருந்தால மேலதிக வெப்பநிலைக்கு நேர் வீத சமன் சொல்லி ஒரு விஷயம் தான் நீங்க படிச்சிருப்பீங்க. விளங்குதா? அதாவது பொருளண்ட வெப்பநிலை டீட்டா, சூழல் வெப்பநிலை டீட்டான்னு சொன்னா எனக்கு தெரியும் மேலதிக வெப்பநிலை என்னவா இருக்கும்னு சொன்னா டீட்டா மைனஸ் டீட்டா ஆறா இருக்கும் மேலதிக வெப்பநிலை. ஸோ மேலதிக வெப்பநிலை எப்படி எனக்கு தெரியும்? டீட்டா மைனஸ் டீட்டா. நியூட்டனின் குளிரதி விதி என்றவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒவ்வொரு செக்கருக்குமான வெப்ப இழப்பு, அதாவது வெப்ப இழப்பு வீதம் டிஎஸ் பை டிடி, ஒவ்வொரு செக்கருக்குமான வெப்ப இழப்பு வீதம் டீட்டா மைனஸ் டீட்டாருக்கு நேர்வீத சமனா இருக்கும்ன்றது தான் நியூட்டனின் குளிரதி விதி என்றவர் சொல்றார். சரியா? நியூட்டனின் குளிரதி விதி சொல்ற விஷயம் இவ்வளவுதான். இதுக்கு பிறகு என்ன செஞ்சவங்கன்னு சொன்னா சில ப்ராக்டிக்கல் செய்து அதுக்கு பிறகு சில விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. டிஎஸ் பை டிடி என்றது பரப்பளவுக்கு நேருக்கு சமனா இருக்குது. அதை விட டிஎஸ் பை டிடி என்றது ஒரு மாறிலிக்கும் சமனா இருக்கு. அப்ப நாங்க இவ்வளவு நேர்வீத சமனை ரைட்டா, இவ்வளவு நேர்வீத சமன் டிஎஸ் பை டிடி நேர்வீத சமன் ஏ இன்டு டீட்டா மைனஸ் டீட்டா ஆர். இந்த நேர்விகித சமனை நாங்க சமனாக்குறதுக்கு தான் நீங்க என்ன செய்திருப்பீங்கன்னு சொன்னா ஒரு மாறிலி ஒன்று போட்டிருப்பீங்க. சரியா? நீங்க ஒரு மாறிலி ஒன்று போட்டிருப்பீங்க. அந்த மாறிலி எப்சிலன் சொல்லி நாங்க படிச்சுனாங்க. நீங்க ஏதாச்சும் இஓ ஏஓ ஏதோ ஒன்று சொல்லி பார்த்துருப்பீங்க. இ ஏ இன்டு டீட்டா மைனஸ் டீட்டா ஆர். ஏன்றது என்னது? பரப்பளவா இருக்கும். டீட்டா மைனஸ் டீட்டா ஆர்ன்றது மேலதிக வெப்பநிலையா இருக்கும். சரியா? மேலதிக வெப்பநிலை சூழல்ல இருந்து அந்த பொருளோட மேலதிக வெப்பநிலை தான் பிள்ளைகள் டீட்டா மைனஸ் டீட்டா ஆர். எப்சிலன் என்றது குளிரல் விதி. எப்சிலன் என்றது குளிரல் விதி. டிஎஸ் பை டீட்டான்றது என்னது? வெப்ப இழப்பு வீதம். ஸோ இதை மட்டும்தான். சரியா? இதைத்தான் யார் சொல்றாருன்னு சொன்னா எங்களை நியூட்டனின் குளிரல் விதி என்றவர் எங்களுக்கு சொல்லிக் கொள்றார். ஸோ இவ்வளவு உங்களுக்கு விளங்கிட்டுதுன்னு சொன்னா நியூட்டனின் குளிரல் விதி என்ற விஷயம் விளங்கிட்டு என்ற அர்த்தம். ஓகே? ஸோ நியூட்டனின் குளிரல் விதி என்று சொல்லி யாராச்சும் கேட்டா இவ்வளவுதான் மீனிங். அதுக்கு பிறகு நீங்க சில நிபந்தனைகள் பார்த்திருப்பீங்க. சரியா? இந்த நியூட்டனின் குளிரல் விதி எப்ப நீட்டா இருக்கும், அதாவது எப்ப ஒரு வலிதானதா இருக்கும் என்று சொன்னா நீங்க படிச்சிருப்பீங்க. வலிந்த ஒரு காற்றோட்டம் இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல இன்னும் நல்ல வலிதானதா இருக்கும்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அதாவது மேற்காவை ஓட்டம். சரியா? மேற்காவை ஓட்டத்தால் வெப்பம் இழக்கப்படுதுங்க. அதை விட இந்த வெப்பநிலை வித்தியாசம் பெருசா இருந்தா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு 90 பாய்சி, இது ஒரு சுழற்பல 30 பாய்சி சொன்னா வெப்பநிலை வித்தியாசம் பெருசா இருக்கு. அப்ப நாங்க இந்த பெருசா இருக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு ஃபேன் ஒன்றை வச்சோ அல்லது வேறு ஏதோ ஒரு முறையில வலிந்த ஒரு மின்காவி ஓட்டத்தை நாங்க ஏற்படுத்துவோம். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க என்ன செய்யிருப்பீங்கன்னு சொன்னா உங்களோட ப்ராக்டிகல்ஸ்ல பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன்.
ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு நியூட்டனின் கூடுதல் விதி என்றது பேசிக் இவ்வளவு தான் பிள்ளை. சரியா? இவ்வளவும் தான் இவ்வளவும் தான் நியூட்டனின் கூடுதல் விதி என்ற பேசிக். இதை வச்சுக்கொண்டு தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கேள்விகள் வரணும். இதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு எக்ஸாமுக்கு கேள்விகள் வரணும். ஸோ நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் செய்தோம்னு சொன்னால் இன்னும் விளக்கம். ஸோ நான் நேற்றைக்கு உங்களுக்கு கொஞ்சம் டியூட் அனுப்பினான். ஒரு டியூட் அனுப்பினான். அதை நீங்க செய்திருப்பீங்க நம்புறேன். வெயிட் அதை ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஓகே. நீங்க இப்ப ஸ்கிரீனை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு நம்புறேன். நான் உங்களுக்கு ஒரு டியூட் அனுப்பினான். அந்த டியூட்ல கொஞ்சம் கேள்விகள் இருக்கு. 6 கேள்வின்னு நினைக்கிறேன். எஸ், நீங்க இந்த 6 கேள்வியும் வடிவா செஞ்சிட்டீங்கன்னு சொன்னாலே விளங்கி உங்களுக்கு நியூட்டனின் குளிரவி என்ற பாடம் வந்து ஓகே ஆயிடும். ஸோ நான் இப்ப என்ன செய்யணும் சொன்னா ஒன்று எடுத்து செய்து காட்டுறேன். நேற்றைய மாதிரி இதுலயே செய்ய இயலாது. ஸோ நான் மட்டத்துக்கு மாத்தி செய்து காட்டுறேன். ஓகே, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா புறக்கணிக்கத்தக்க வெப்ப கொள்ளளவுடைய பாத்திரம் ஒன்று. இந்த வெப்ப கொள்ளளவுன்னு சொன்னா என்ன விஷயம்னு சொல்லி நாங்க நேற்றுக்கே பார்த்துட்டோம். சரி, வெப்ப கொள்ளளவு இருக்கிற ஒரு பாத்திரத்துல வந்து நீங்க வெப்பத்தை வழங்கினீங்கன்னு சொன்னா வெப்பம் அதிகரிக்கும், HMN C θ. ஆனா இங்க புறக்கணிக்கத்தக்க வெப்ப கொள்ளளவுன்னு சொன்னா வெப்ப கொள்ளளவு கிட்டத்தட்ட 0. அப்ப நீங்க கொடுக்கிற வெப்பத்தால அந்த பாத்திரம் வெப்பமாக போறது இல்லை. ஓகே, ஒரு பாத்திரம் இருக்காம், ஆனா நீங்க கொடுக்கிற வெப்பத்தால அந்த பாத்திரம் வெப்பமாக போறது இல்லை, அல்லது வெளியில போற வெப்பத்தால அந்த பாத்திரத்தின் வெப்பநிலையம் வந்து குறைய போறது இல்லை. ஓகே, பாத்திரம் ஒன்றில் 200 கிராம் திணிவும் 4 தர 13 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 தன்வெப்ப கொள்ளவும் உடைய திரவம் எடுக்கப்பட்டு. ஓகே, இதுக்குள்ள சொல்றாங்க ஒரு திரவம் எடுக்கப்பட்டிருக்காம், அதோட திணிவு வந்து 200 கிராம். 200 கிராமும் தன்வெப்ப கொள்ளளவு வந்து 4 தர 13 தன்வெப்ப கொள்ளளவுடைய திரவம் 30 பாகை C இருக்கிற சூழல்ல வைக்கப்பட்டிருக்கு. அப்ப உங்களுக்கு இப்ப சூழல் வெப்பநிலையும் மென்ஷன் பண்ணிட்டா 30 பாகை C. ஒரு வெப்பமாக்கியால வெப்பமாக்கப்படுது. இத்தொகுதியில் இருந்து வெப்பம் இழக்கப்படும் மேற்பரப்பு. ஓகே, நாங்க நேற்றுக்கு வந்து வெப்பமாக்கப்பட்ட ஒரு வெப்பமாக்கிய வச்சு வெப்பமாக்கப்பட்டா அந்த வலு சொல்லியிருக்கிறான்னு சொன்னா, ஓகே, வெப்பமாக்கிற வலு சொன்னவன்னு சொன்னா வலுக்கான சக்தி, வலுக்கான ஈக்குவேஷன் வந்து சக்தி எண்கள் நேரம் என்ற விஷயம் நாங்க நேற்றுக்கு பார்த்தாங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம். சரியா? இங்கேயும் வந்து வலுவை பத்தி ஒரு விஷயம் அதிகாரம். வலுவண்டா என்ன? ஒவ்வொரு செகண்டுக்கும் வழங்கப்படுற சக்தியின் அளவு. அப்ப நான் உங்களுக்கு நேற்றுக்கு படிச்சு சும்மா ரிவிஷன் பண்ணி விடுறேன். ஒவ்வொரு செகண்டுக்கும் வந்து பி என்ற ஒரு வேல்யூ வழங்கப்படுது என்று சொன்னா இதுக்கு டி என்ற நேரத்துல வழங்கப்பட்ட மொத்த சக்தி வந்து பி இன்டு டி. அந்த சக்தி தான் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா பாத்திரத்தை வெப்பமாக்குறதுக்கு பயன்படுத்தப்பட்ட C θவாகவும் அந்த திரவத்தை வெப்பமாக்குறதுக்கு பயன்படுத்தப்பட்ட MC θவும் மாறும். நாங்க சக்தியையும் தான் சமப்படுத்தலாம். அதை விட இங்க ஒரு விஷயம் சொல்றான், அந்த பாத்திரத்தின் வெப்பக்கொள்ளவு புறக்கணிக்கத்தக்கதுன்றதால C θ 0 இருக்கு. அப்ப P இன்டு டி சமன் MS θ சமன். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நிறைய படிச்சு ரிவைஸ் பண்றதுக்காண்டி சொன்னான். சரியா? ஓகே, வேற என்ன விஷயம் சொல்றான்னு பார்ப்போம். இத்தொகுதியிலிருந்து வெப்பம் இழக்கப்படும் மேற்பரப்பளவு A is equal to 100 cm². அப்ப 100 தர 10⁴ மீட்டர்². மின் வெப்பமாக்கியின் வேல்யூ 60 வாட்ஸ். வெப்பநிலை 50 பாகை சியில் மாறல. ஓகே, இந்த மாறாமல் இருந்ததுன்னு சொல்லி ஒரு வேர்ட் மென்ஷன் பண்றாங்களே இல்லைங்க, 50 பாகை சி. அதுவா 50 பாகை சியில் மாறாமல் இருந்தது என்று சொன்னா என்ன மீன்? நேற்றைக்கே ஒரு விஷயம் பார்த்தனாங்க, ஒரு வெப்பம் வந்து குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு அதிகரிச்சு அதுக்கு பிறகு மாறாம இருக்குன்னு சொன்னா என்ன மீனிங்னு சொன்னா நீங்க அந்த தொகுதிக்கு வழங்குற வெப்பமும் அந்த தொகுதி இழக்கிற வெப்பமும் சமனா இருக்கு. அப்ப மாறாமல் இருந்ததுல இருந்து எனக்கு இப்ப ஒரு விஷயம் விளங்குது, இந்த தொகுதி வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் இழக்கிற வெப்பமும் 60 வாட்ஸ். ஓகே, இந்த வெப்ப இழப்பு வீதம், அதாவது வெப்ப இழப்பு வீதம், சூழலுக்கான வெப்ப இழப்பு வீதம் வந்து 60. அதைத்தான் எங்களுக்கு சொல்ல வரானவன். அவ்வளவுதான் இதுல சொல்லப்பட்ட விஷயம். சரி, நான் இப்ப கேள்வி ஃபுல்லா வாசிச்சிட்டேன். சரியா? முதலாவது கேள்வி, சூழலுக்கு இழக்கப்படும் வெப்ப இழப்பு வீதம். சூழலுக்கு இழக்கப்படும் வெப்ப இழப்பு வீதம் என்ன? விட நாங்க நேற்றே படிச்சதை வச்சு அதானே சொன்னான், வெப்பம் வந்து வெப்பநிலை வந்து 50 பாய்ச்சிலேயே மாறாம இருக்குன்னு சொன்னா சொன்னா நான் எவ்வளவு வெப்பத்தை கொடுக்குறேனோ அவ்வளவு வெப்பமும் சூழலுக்கு இழக்கப்படுது. அப்ப சூழலுக்கு இழக்கப்படும் வெப்ப இழப்பு வீதம் தான் எனக்கு நேரம் தெரியும். Q/T வந்து 60. 60 விடக்கூடாது, 60 வாட்ஸ்.
முதலாவது கேள்வி சரி. குளிரல் மாறிலி என்ன? சரி, குளிரல் மாறிலி கேட்டிருக்கான். எங்களுக்கு குளிரல் மாறிலி சம்பந்தப்படுற ஒரு சமன்பாடு வேணும் இல்லையா? குளிரல் மாறிலி சம்பந்தப்படுற சமன்பாடு ஒன்றே ஒன்று தானே இருக்குது. என்னது? வெப்ப இழப்பு வீதம். வெப்ப இழப்பு வீதத்துக்கான சமன்பாடு EA இன்டு θ1 மைனஸ் θ2. விளங்குதா? EA எங்களுக்கு இதுல கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த குளிரல் மாறிலி. எங்களுக்கு குளிரல் மாறிலி நான் காண வேணும்னு சொன்னா வெப்ப இழப்பு வீதம் தேவை, பரப்பளவு தேவை, மேல்திக வெப்பநிலை தேவை. எனக்கு எல்லாமே தெரியும். வெப்ப இழப்பு வீதம் எனக்கு தெரியும் 60, எப்சிலன் கேள்வி ஏ தெரியும் 100 தர 10 அப்ப 10 2, மேல்திக வெப்பநிலை 50 30 20 வரப்போகுது. அப்ப எப்சிலன் என்ன வரப்போகுதுன்னு சொன்னா 300 என்று சொல்லி வரப்போகுது. சரி, இப்ப அலகு என்ன இருக்கு? அலகு நாங்களே காணலாம் தானே. வெப்ப இழப்பு வீதத்துக்கு வாட், ஏ அண்டா மீட்டர் ஸ்கொயர், மெட்ட பக்கம் போனா மீட்டர் -2 வரும். வெப்பநிலை சொன்னா கெல்வின், மெட்ட பக்கம் போனா கெல்வின் -1. ஸோ நீங்க அலகு ஞாபகம் இல்லைன்ற நினைச்செல்லாம் ஒரு பண்ண தேவை இல்லையா? அலகு சாரி ஞாபகம் இல்லாட்டி நீங்க ஈக்குவேஷனை வச்சு அலகை எடுத்துக்கொள்ள முடியும். ரைட். ரெண்டாவது கேள்வி. அடுத்த மூன்றாவது கேள்வி பார்ப்போம் என்ன கேட்டுக்கான்னு சொல்லி. நீர் பெற்ற வெப்பம். ஓகே, நீர் பெற்ற வெப்பம்னு சொன்னா 30 பாகைசில் இருக்கிற நீர் தான் என்ன செய்யுதுன்னு சொன்னாப்புல 30 பாகைசில் இருக்கிற நீர் 50 பாய்ச்சிக்கு மாறும். 30 பாகைசி நீர் 50 பாய்ச்சிக்கு மாறிக்கு நீர் எவ்வளவு வெப்பத்தை பெற்றிருக்கும்னு சொன்னா எம்எஸ் தீட்டான்ற வெப்பத்தை பெற்றிருக்கும். நீர் பெற்ற வெப்பம் எம்எஸ் தீட்டா. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பிள்ளைகள். நாங்கள் நேற்றைக்கு படிச்ச பாடம் இருக்குதானே, நிலை மாற்றமும் சக்தி பரிமாற்றத்திலையும் ஒருவேளை கேள்வியில வெப்ப காவலிடப்பட்டிருக்குன்னு சொன்னா நீங்க வழங்குற வெப்பம் முழுத்தலுமே நீருக்கு மட்டும்தான் போகும். ஆனா இங்க வெப்ப காவலிடப்பட்டு இல்லை. ஏன்னு சொன்னா சூழலுக்கும் வெப்பம் விளக்கப்படுது. வெப்பம் காவலிடப்பட்டுள்ள இல்லாத சந்தர்ப்பங்கள்ல நீருக்கு நீங்க கொடுக்குற அந்த 60 வாட்ஸ் என்ற வேல்யூ நீருக்கும் போகும். அதை விட பிள்ளைகள் சூழலுக்கும் விளக்கப்படும். ஆனா இப்ப உங்கள்ட்ட கேட்ட கேள்வி நீருக்கு கொடுக்கப்பட்ட வெப்பம் என்னன்றது மட்டும் தான் கேள்வி. அப்ப அதுக்கு என்ன ஈக்குவேஷன்? நீருக்கு கொடுக்கப்பட்ட வெப்பம் எம்எஸ் டெல்டா தீட்டா. எம் தெரியும் எங்களுக்கு 0.2 கிலோகிராம். எஸ் தெரியும் எங்களுக்கு தன் வெப்ப கொள்ளளவு கேள்வியில சொல்லி இருந்தோம் நினைக்கிறேன். 4000 4 தர 10 தர வெப்பநிலை வித்தியாசம் 30ல இருந்து 50க்கு போகுது. அவை வெப்பநிலை வித்தியாசம் 20. இதை சுருக்கி 8 16. ஸோ 16 தர 10 ஜூல் என்ற சக்தி. மூன்றாவது பாட்டு சரி. நாலாவது 30 பாகைசியிலிருந்து 50 பாகைசிக்கு அதிகரிக்கப்படும் காலப்பகுதியில் வெப்ப இழப்பு வீதம். இப்ப இப்ப எங்களுக்கு 50 பாகைசியிலேயே அந்த தொகுதி இருக்கைக்குள்ள வெப்ப இழப்பு வீதம் எங்களுக்கு தெரியும். அது 60 வாட்ஸ். ஏன் 50 பாகைசியாவே இருக்கைக்குள்ள அதுக்கு மேல வெப்பநிலை அதிகரிக்கல பிள்ளைகள். அப்ப 50 பாகைசியாக இருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல வெப்ப இழப்பு வீதம் என்னன்னு சொல்லி கேட்டா 60 வாட்ஸ். ஆனா இங்க கேள்வியை பாருங்களேன், 30 பாகைசியில இருந்து 50 பாகைசிக்கு அதிகரிக்கும் காலப்போக்கில் வெப்ப இழப்பு வீதம் என்ன? அதாவது 2 வெப்பநிலை மாறுது, அந்த நேரத்துல வெப்ப இழப்பு வீதம் என்ன கேட்ட கேள்வி. அப்ப இங்கேயும் வெப்ப இழப்பு வீதம் என்று சொன்னா எங்களுக்கு சொல்லலும். சும்மா யோசிச்சு பாருங்க, 30 பாய்சில இருக்கும், அப்புறம் என்ன செய்யும்? 35 பாய்சிக்கு போகும். 35 பாய்சிலே உங்களுக்கு ஒரு மேலதிக வெப்பநிலை இருக்கு. எவ்வளவு? 5 பாய்சி என்பது சூழல்ல இருந்தாலும் மேலதிக வெப்பநிலை. அப்ப அந்த 35 பாய்சியா இருக்கைக்கு ஒரு வெப்ப இழப்பு வீதம் இருக்கும். அப்புறம் இது 40 பாய்சியா போயிட்டுன்னு சொன்னா வெப்ப இழப்பு வீதம் 10 வெப்பநிலை வித்தியாசம் 10 பாய்சியா இருக்கும். அப்ப அங்க 10 பாய்சி என்ற வெப்பநிலை வித்தியாசம் வரதால அந்த டைம்லயும் ஒரு வெப்ப இழப்பு வீதம் இருக்கும். அப்ப எங்களுக்கு நாங்க பாவிக்க போற ஈக்குவேஷன் மாற போறது இல்ல. Q/T சமன் எப்சிலன் A இன்டு தீட்டா மைனஸ் தீட்டா ஆர். எப்சிலன் தெரியும், ஏ தெரியும், சூழல் வெப்பநிலையும் தெரியும். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னு இங்க என்ன வெப்பநிலைய போட போறோம்ன்றா இங்க எனக்கான அடுத்த கேள்வி. என்னது? வெப்பநிலை 30 பாய்சில இருந்து 50 பாய்சிக்கு மாறுதுன்னு சொன்னா இந்த நேரத்துக்குள்ள எவ்வளவு வெப்ப இழப்பு வீதம்ன்றது கேள்வி. அப்ப இந்த நேரத்துக்குள்ள வேற வெப்பநிலை சொன்னா நான் போட போற வெப்பநிலை இந்த நேரத்துக்கான சராசரி வெப்பநிலையை நான் இங்க போட போறேன். ஏன்? எனக்கு 30 பாய்சில இருந்து 50 பாய்சி என்ற ரேஞ்சுக்கு உள்ளேயே இவ்வளவு நேரத்துக்குள்ளேயுமே வெப்ப இழப்பு வீதம் இருக்குது. அப்ப நீங்க 30 பாய்சியவோ 50 பாய்சியவோ போட இயலாது. அப்ப என்ன செய்யணும்? விடப்பட்ட ஒரு வெப்பநிலையை போடணும்னு சொன்னா நான் இங்க சராசரி வெப்பநிலையை போட போறேன். எவ்வளவு எனக்கு சராசரி வெப்பநிலைங்க? 50யும் 30யும் கூட்டி 2ஆல பிரிக்கவா சராசரி வெப்பநிலை. அப்ப சராசரி வெப்பநிலை 40 பாய்சி.
அப்ப வெப்ப இழப்பு வீதம் Q பை T சமன் எப்சிலன் கண்டுபிடிச்சிட்டேன் 300. ஏ தெரியும் எனக்கு 10 10 2 மேல்திய வெப்பநிலை வந்து 10. நீங்க இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா 30 வாட்ஸ்ன்னு சொல்லி வருது விட. சரியா? ஓகே. அஞ்சாவது பார்ட் திரவத்தை வெப்பமாக்க எடுத்த நேரம். அஞ்சாவது பார்ட் திரவத்தை வெப்பமாக்குறதுக்காக எடுத்த நேரம். ஓகே. இப்ப திரவத்தை வெப்பமாக்க எடுத்த நேரம்ன்றதான் கேள்வி. அப்ப நாங்க என்ன யோசிப்போம்? பி இன்டூ டி சமன் எம்எஸ் டீட்டான்றதை போட்டு செய்வோம். எங்களுக்கு வேல்யூ வந்து 60ன்னு சொல்லி தெரியும். எம்எஸ் டீட்டா வந்து அந்த திரவத்தை வெப்பமாக்குறதுக்காக எடுத்த நேரம். ஸோ டிஎக்கான்றது கேள்வியா இருக்குமா நீங்க நினைப்பீங்க. ஆனா இதுக்குத்தான் நான் உங்களுக்கு முதலே ஒரு விஷயம் சொன்னேன். நீங்க கொடுக்குற சக்தி அவ்வளவுமே நீருக்கு போச்சுன்னு சொன்னா இந்த சமன்பாடு சரி பண்ணுங்க. ஆனா நீங்க கொடுக்குற சக்தி இந்த பி இன்டூ டி என்ற சக்தி அவ்வளவுமே நீருக்கு மட்டுமா போகுது? இல்லையே, அதை விட வேற என்ன செய்யுது? சூழலுக்கும் இழக்கப்படுது. விளங்குதா? அப்ப இந்த எம்எஸ் என்ற சக்தியை விட நான் கொடுக்குற சக்தியில கொஞ்சம் சூழலுக்கு வெளியில போகுது. அப்ப எனக்கு சூழலுக்கு போற வெப்பமும் தெரிஞ்சா நான் கொடுக்குற சக்தி நான் திரவத்தை வெப்பமாக்க பயன்படுத்தப்படுற சக்தியாகவும் சூழலுக்கு இழக்கப்படுற சக்தியாகவும் இருக்கும் என்று சொன்னா சூழலுக்கு இழக்கப்படுற சக்தியில வேல்யூ தெரியும். அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் 30 ஜூல் என்ற சக்தியை இழந்தா இந்த மொத்த நேரம் டீய அது சூழலுக்கு எவ்வளவு சக்தியை இழக்கும். விளங்கிட்டா பிள்ளைகள்? ஆஹ் ஒரு பிள்ளைகள் சாரி. ஓகே. சரியா? அப்ப நான் கொடுத்த மொத்த சக்தியில பி இன்டூ டி என்ற சக்தி எம்எஸ் டீட்டாவாகவும் மாறுதுங்க 30 டீயாவும் மாறுது. 30ன்றது ஒவ்வொரு செகண்டுக்கும் இழக்கப்படுற சக்தி. டி என்றது மொத்த நேரம். இங்க இருந்து டீயை கண்டுபிடிச்சா சரி. பி தெரியும் எனக்கு 60 டி சமணங்கள் எம்எஸ் டீட்டாக்கு நாங்க மேலே இங்க கண்டுபிடிச்சு நாங்க சுருக்கி வச்சுக்கிறோம் ஆன்சர் 16 தர 10 ஜூல் பிளஸ் 30 டி. இதுல நீங்க டீயை கண்டீங்கன்னு சொன்னா டி வந்து 30 அங்கே போயிடும். 16 தர 10 கீழ் 30 வரும். நீங்க இதை சுருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே. நீங்க 16 30 நீங்க அதை சுருக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு ஆன்சர் வரும். ஸோ நான் இப்படியே விட்டு விடுறேன். நீங்க 16 தர 10 2 வரும். சரியா? இந்த கேள்விக்கான ஐடியா உங்களுக்கு விளங்கியிருக்கும் நம்புறோம் இல்லையா? விளங்காட்டி என்ன கேளுங்க அல்லது திருப்ப பாருங்க. ஸோ இந்தியான் வகுப்பு உங்களுக்கு நடக்கல, வெரி சாரி. அதுக்காக தான் இந்த ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரெக்கார்டிங் இருக்கிறதுனால ரெக்கார்டிங்கை திருப்ப பாருங்க, அல்லாட்டி எனக்கு எடுக்கணும். ரைட். முதலாவது கேள்வி உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இந்த முதலாவது கேள்வி மாதிரி தான் ரெண்டாவது கேள்வியும் நினைக்கிறேன். ஸோ கேள்விகள் வந்து என்னோடது இல்லையா, வேற ஒரு பேப்பர்ல இருந்து எடுத்தா போட்டாங்க கேள்விகள். கேள்வி என்னோடது இல்லை. ரைட். ஸோ முதலாவது கேள்வி பார்த்து ஸ்கிரீன் மாத்திரம் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ முதலாவது கேள்வி இப்ப சரி. அடுத்த கேள்வியும் வந்து அதே மாதிரியான ஒரு கேள்விதானா? எஸ், அதே மாதிரி கேள்வி. அது நீங்க வீட்டை பாருங்க, விலங்காடி எனக்கு இருக்கும். இப்ப நாங்க மூன்றாவது கேள்விக்கு போவோம். அதே மாதிரி தான், பட் அதே மாதிரிக்கா செய்து பார்ப்போம். இப்ப நீங்க வந்து ரெக்கார்டிங் தானே பாக்குறீங்க. நான் வகுப்பா இருந்தா ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு தந்து கேள்வி செய்ய விட்டுருப்பேன். அதை விட உங்களை வீட்டையும் பார்க்க சொன்னான். ஸோ நீங்க ரெக்கார்டிங் பாக்குறதால அப்படியே ரெக்கார்டிங் நிப்பாட்டிட்டு அந்த கேள்வி ஒரு 5 நிமிஷம் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது பிறகு பாருங்கவா. ஓகே. ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பார்த்து படிக்க ஐயா கேள்வி ஈஸி மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி டைம் ஒதுக்கி அந்த கேள்வியை பார்த்துட்டு அதுக்கு பிறகு ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த கேள்வி உண்மையாவே விளங்கிட்டுதா இல்லையான்னு சொல்லி உங்களை விளங்கும். சரி பிள்ளைகள், அடுத்த கேள்வி. 200 ஜூல் கெல்வின் மைனஸ் 1 வெப்ப கொள்ளளவை விட கலோரிமானி. ஸோ முதல் கேள்வியில வந்து கலோரிமானிக்கு வெப்ப கொள்ளளவு இல்லைன்னு சொன்னவன் இப்ப சொல்றான் வெப்ப கொள்ளளவு இருக்காம் 200. 400 கிராம் திணிவும் ஓகே உள்ள 400 கிராம் திணிவும் 4 ஜூல் கிலோகிராம் -1 தன் வெப்ப கொள்ளளவு 4000 ஓகே. திரவம் ஒன்று இருக்குதாம். அது 100 வாட்ஸ் என்ற ஒரு வெப்பமாக்கியால வெப்பமாக்கப்பட்டது. 100 வாட்ஸ் வெப்பமாக்கியால வெப்பமாக்கப்பட்டது. சூழல் வெப்பநிலை 20 பாகிசியாம். இது வந்து வெப்பமாக்கியில 80 பாய்ச்சில மாறாம இருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கு. கேள்வி ஏன் மாறாம இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் வழங்குற சக்தி முழுத்தலுமே சூழலுக்கு இழக்கப்படுது. அது அதால மாறாம இருக்குது. விளங்குதா?
நான் 100 ஜூல் என்ற சக்தியை ஒவ்வொரு செகண்டுக்கும் வழங்குறேன். அந்த 100 ஜூல் சக்தி அப்படியே சூழலுக்கு இழக்கப்படுது. இப்ப 80 பாகசியா இருக்கைக்குள்ள அப்ப 80 பாகசியில இது உறுதி நிலையில இருக்குது. அதோட பரப்பளவு சொல்றாங்க 100 தர 10⁻⁴. 100 தர 10⁻⁴. அப்ப இந்த மாறாதது அந்த வெப்பநிலை 80 பாகசியில் மாறாம இருந்ததுன்றதுக்கான காரணம் எனக்கு விளங்குது. நான் கொடுக்குற வெப்பம் அவ்வளவுமே சூழலுக்கு திருப்ப இழக்கப்படுதுன்றது அது மாறாம இருக்குது. இதுதான் ரீசன். முதலாவது கேள்வி குளிரல் மாறிலி என்ன? அப்ப குளிரல் மாறிலி என்று சொன்னா எனக்கு என்ன தேவை? Q by T is equal to epsilon A into theta minus theta R. எனக்கு வெப்ப இழப்பு வீதம் தேவை, அது எனக்கு தெரியும் 100 சமன் எப்சிலன் கேள்வி A என்றது என்னது? குறுக்குவெட்டு பரப்பு தெரியும் 100 தர 10⁻⁴. மேலதிக வெப்பநிலை எனக்கு தெரியும் 80⁻20 60. இதை நீங்க சுருக்கி விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு E வரும். அது வந்து 1000⁻6 சொல்லி வருது அம்பட. சரி, 1000⁻6 சுருக்கி பாருங்க. இது ஃபர்ஸ்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டேன் பிள்ளைகள். இரண்டாவது பார்ட் தொகுதி பெற்ற வெப்பம். கேட்ட கேள்வி தொகுதி பெற்ற வெப்பம். தொகுதிக்குள்ள என்ன இருக்குது? தொகுதிக்குள்ள அப்ப தொகுதி பெற்ற வெப்பம் என்று சொன்னா நீங்க எழுத்துல எழுதி கொள்ளுங்க. தொகுதி பெற்ற வெப்பம் என்று சொன்னா எஸ்ஏ என்று சொன்னா எழுத்துக்கு தான் மார்க்ஸ். நீங்க என்னெல்லாம் எழுதி காட்டுங்களோ சரி. தொகுதி பெற்ற வெப்பம், தொகுதி பெற்ற வெப்பம் என்றது கலோரிமானி பெற்ற வெப்பம், கலோரிமானி பெற்ற வெப்பம் பிளஸ் திரவம் பெற்ற வெப்பமா இருக்கும். கலோரிமானி பெற்ற வெப்பம் பிளஸ் திரவம் பெற்ற வெப்பமா இருக்கும். இதுதான் தொகுதி பெற்ற வெப்பமா இருக்கும். அப்ப கலோரிமானி பெற்ற வெப்பம் எனக்கு தெரியும் சி டீட்டா, திரவம் பெற்ற வெப்பம் எனக்கு தெரியும் எம்எஸ் டீட்டா. ரெண்டையும் கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா வார விடதான் தொகுதி பெற்ற வெப்பம். சி வந்து சொல்லியிருந்தவன் கேள்வியில 200. வெப்பநிலை வித்தியாசம் எனக்கு தெரியும் 80 பாகசியா இப்ப இருக்குது. 20 பாகசியில இருந்து 80க்கு போனது. அவை 80⁻20. அதே மாதிரி எம்எஸ் டீட்டா எம் எனக்கு தெரியும் கேள்வியில 400 கிராம். அப்ப சைவர்சன் 4 கிலோகிராம். எஸ் வந்து 4000. வெப்பநிலை வித்தியாசம் வந்து 60. அப்ப நீங்க இதை சுருக்க விட வார விட தான் தொகுதி பெற்ற வெப்பம். அது வந்து 108 ஜூலாம். சரியா, 108 ஜூல். இரண்டாவது கேள்வி சரி பிள்ளைகள். மூன்றாவது, இவ்வாறு வெப்பமாக்குகையில் வெப்ப இழப்பு வீதம். நாங்க இப்படி வந்து வெப்பமாக்குறோம்னு சொன்னா வெப்ப இழப்பு வீதம். சோ நீங்க நினைப்பீங்க வெப்ப இழப்பு வீதம் தானே 100ன்னு சொல்லி. நான் இதே விஷயம் தான் இதுக்கு முதல் கேள்வியிலேயே வந்து வடிவா விளங்கப்படுத்தி நான் நினைக்கிறேன். வெப்ப இழப்பு வீதம் என்றது பிள்ளைகள், வெப்ப இழப்பு வீதம் என்ற அந்த விஷயம் பிள்ளைகள் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா 20 பாகிசில இருந்து 80 பாகிசி வரைக்குமே நிகழப்போகுது. விளங்குதா? 20 பாகிசில இருந்த பிள்ளைகள் 80 பாகிசி வரைக்குமே நிகழும். அப்ப இந்த அவ்வளவு நேரத்திலேயும் வெப்ப இழப்பு வீதம் என்னன்றதான் இப்ப எனக்கு தேவையான விஷயம். விளங்குதா? அவ்வளவு நேரத்திலேயும் எவ்வளவு வெப்ப இழப்பு வீதம் என்றதான் இப்ப எனக்கு தேவையான விஷயம். அப்ப அப்ப இந்த தொகுதியின் வெப்ப பிள்ளைகள் 20 பாய்சில இருந்து என்ன செய்யுது? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூடி 80 பாய்சிக்கு மாறுது. 20 பாய்சி இறக்கைகள சூழல் வெப்பநிலை 20, அவை வெப்பநிலை வித்தியாசம் இல்ல. 30 பாய்சி இறக்கைகள வெப்பநிலை வித்தியாசம் 10. அப்ப ஒரு வெப்ப இழப்பு வீதம் ஒன்று இருக்கும். 40 இறக்கைகள் 20. அப்போ 20 விட கூடுற ஒவ்வொரு நிலைமையிலையும் ஒவ்வொரு வெப்பநிலையிலையும் எனக்கு வெப்ப இழப்பு வீதம் இருந்துட்டு தான் இருக்குது. அப்ப எனக்கு தேவையான சராசரி வெப்ப இழப்பு வீதம். விளங்குதா? இப்ப எனக்கு தேவையானது பிள்ளைகள் சராசரி வெப்ப இழப்பு வீதம் என்ன? அப்ப சராசரி வெப்ப இழப்பு வீதம்னு சொன்னா அதே ஈக்குவேஷன் தான் எப்சிலன் ஏ இன்டு தீட்டா மைனஸ் தீட்டா. அப்ப சராசரி வெப்ப இழப்பு வீதம்னு சொன்னா நான் சராசரி வெப்பநிலையே போட வேண்டியிருக்கும். சராசரி வெப்பநிலையே போட வேண்டியிருக்கும். எப்சிலன் சொன்னா என்னது? எங்களுக்கு நாங்க ஏற்கனவே கண்டோம் 1000⁻6. குறுக்கு வெட்டு பரப்பும் எனக்கு தெரியும் பிள்ளைகள் 10⁻². வெப்பநிலை வித்தியாசம் எவ்வளவு? எவ்வளவு வெப்பநிலை? எனக்கு சராசரி வெப்பநிலை தேவை. சராசரி வெப்பநிலைன்னு சொன்னா எவ்வளவு? ஆரம்ப வெப்பநிலையும் இறுதி வெப்பநிலையும் கூட்டி 2ஆல பிரிக்க வேணும். மைனஸ் சூழல் வெப்பநிலை 20. இதை நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா எனக்கு 50 வாட்ஸ் வரும். 50 நீங்க சுருக்கி பாருங்க. சுருக்கிங்க சொன்னா இங்க 80 100 50 30 100 50 30 கீழே 2 ஓகே. 5ல ஸ்டார்ட் பண்ற ஒரு ஆன்சர் தான் வரும். ஸோ 50 வாட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, 3 பார்ட் முடிச்சு. இவ்வாறு வெப்பமாக்குகையில் வெப்ப இழப்பு வீதம் என்ன? கேள்வி முடிச்சிட்டோம். இந்த கேள்விக்கு இப்படித்தான் ஆன்சர் எடுக்கிறேன்றதை ஞாபகப்படுத்தாமல் யோசிச்சுட்டு வாங்க. நான் எப்படி உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்றதை யோசிச்சுட்டு வாங்கவா. இப்போ உங்களுக்கு இந்த நியூட்டனியன் குழு விதி கொஞ்சம் விளங்கி இருக்குமென்னு நம்புறேன்னா ஓகே. ஓகே, நாலாவது
வெப்பமாக்குவதற்கு எடுத்த நேரம். ஓகே, வெப்பமாக்குறேன். நான் வெப்பமாக்குறதுக்கு என்ன செய்யறேன்? எவ்வளவு நேரம் எடுக்கும்? எனக்கு வலு தெரியும். எவ்வளவு? அப்ப நான் முதல்ல சொல்றேன், வெப்பமாக்குறதுக்கு எடுத்த நேரம் தேவைன்னு சொன்னா எங்களுக்கு ஈக்குவேஷன் தேவை. எங்களுக்கு நார்மலா தெரிஞ்ச ஈக்குவேஷன் வலு தர நேரம் சமன் எம்எஸ் தீட்டா. இங்க எம்எஸ் தீட்டா மட்டும் இல்லாம இங்க சி தீட்டாவும் ஒன்று இருக்கு. அப்ப இதை நேர போடலாமான்னு நம்ம யோசிக்கணும். சரியா? பி இன்டு டி என்ற என்ன? நான் வழங்கின வெப்பம். சரியா? வழங்கின வெப்பம். வழங்கின வெப்பம் அந்த தொகுதிக்கு வழங்கப்பட்ட வெப்பமா மட்டும்தான் மாறுதா? அதான் நீங்க யோசிங்க. தொகுதிக்கு வழங்கப்பட்ட வெப்பமா மட்டும்தான் மாறுதா? இல்லையே. என்ன செய்யுது? சூழலுக்கு இழக்கப்படுது. அப்ப அங்க ஒரு வெப்ப இழப்பும் இருக்குது. அப்ப நாங்க இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த எம்எஸ் தீட்டா சி தீட்டாவை விட அங்க இருக்கிற அந்த அடிஷனலா வர எக்ஸ் என்ற வெப்ப இழப்பையும் நாங்க இங்க கருத்துல கொள்ள வேணும். எக்ஸ் என்ற வெப்ப இழப்பையும் கருத்துல கொள்ள வேணும். இதுக்கு முதல் பார்த்தா அதே கேள்வி மாத்தான் இல்லைங்களா? அப்ப நான் இங்க வழங்கின வெப்பத்துக்கான ஈக்குவேஷன் தெரியும். ஒவ்வொரு செகண்டுக்கும் 100 வாட்ஸ் வழங்குறேன். அப்ப டி நேரத்துல 100 டி என்ற சக்தியை அல்லது வெப்பத்தை நான் வழங்கியிருப்பேன். அதுல எனக்கு தொகுதிக்கு வழங்கப்பட்ட வெப்பம் எனக்கு தெரியும் 108 ஜூல். 108 ஜூல். 108 ஜூல். அதை விட தொகுதிக்கான வெப்ப இழப்பு விதம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் 50 வாட்ஸ் ஆகும். அப்போ ஒவ்வொரு செகண்டுக்கும் 50 சொன்னா டி நேரத்துல 50 டி என்ற வெப்பம் இழக்கப்பட்டிருக்கும். அப்ப இதுதான் எங்களுக்கு சரியான வெப்ப இழப்பு சமன்பாடா இருக்கும் பிள்ளைகள். ஓகே. இது 108 ஜூலா இருக்காத பிள்ளைகள் 108 கிலோ ஜூலா இருக்குமா? ஓகே. அப்ப இது 108 தர 10 வரும். 108,000. நீங்க டீயை கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த டீ வரும். ஸோ நான் இங்க என்ன யோசிச்சு நான் 2160 செகண்ட். எங்களுக்கு நார்மலா தெரிஞ்ச ஈக்குவேஷன் வேல்யூ, நேரம், சக்தி, சம்பந்தப்படுற சமன்பாடு பி இன்டு டி சமன் எம்எஸ் தீட்டா. அப்ப நான் இங்க யோசிச்சது இங்க பி இன்டு டி நான் வழங்குற சக்தி அவ்வளவு சக்தியும் நான் தொகுதிக்கு வழங்கப்பட்ட சக்தியா மட்டும்தான் மாறுதா? அதைத்தான் நான் யோசிச்சேன். தொகுதிக்கு வழங்கப்பட்ட சக்தியா மட்டும்தான் மாறுதா? அதைத்தான் நான் யோசிச்சேன். யோசிச்சா இல்ல. ஏன்? சூழலுக்கு இன்னும் கொஞ்சம் வெப்பம் விளக்கப்பட்டு இருக்கு. அதான் வெப்ப இழப்பு. அப்ப அவ்வளோத்தையும் நான் சமப்படுத்த வேணும். எனக்கு கேள்வியை பொறுத்த மட்டும் நாம் வழங்கின வெப்பமும் எனக்கு கேள்வியில தெரியும். தொகுதிக்கு வழங்கின வெப்பமும் எனக்கு தெரியும். சூழலுக்கான வெப்ப இழப்பும் எனக்கு தெரியும். ஆகவே எல்லாத்தையுமே ஒன்றா போல எனக்கான விட வருது. இப்படித்தான் இந்த கேள்வி யோசிக்கிறது. ரைட். அடுத்த கேள்வி. 5வது பார்ட். இதனை 100 பாகைசிக்கு வெப்பமாக்க தேவையான வெப்பமாக்கியின் இழிவு வலு. ஓகே. கேள்வியை பாருங்க. 100 பாய்சிக்கு வெப்பமாக்கணும்னு சொன்னா தேவையான வெப்பமாக்கியின் இழிவு வலு. சரி, இந்த கேள்வி எப்படி யோசிக்கிறது? கேள்வி என்னன்னு சொன்னா, நான் இந்த தொகுதிய 100 பாகைசிக்கு வெப்பமாக்க வேணும் என்று சொன்னா, ஓகே, 100 பாகைசிக்கு வெப்பமாக்க வேணும் என்று சொன்னா எனக்கு தேவையான இழிவு வலு. இப்ப நான் 100 பாய்சிக்கு வெப்பமாக்க வேணும் என்று சொன்னா நான் தொகுதிக்கு கொஞ்சம் வெப்பத்தை வழங்க வேணும். அது முதல் இருக்கிற வெப்பத்தை விட அதிகமான வெப்பம். அது உங்களுக்கு விளங்குதா? நான் தொகுதிக்கு வழங்குற வெப்பம், வழங்க வேண்டிய வெப்பம். சரியா? வழங்க வேண்டிய வெப்பம்ன்றது பிள்ளைகள், அதுக்கு என்ன ஈக்குவேஷன்? அதானே பி இன்டு டி. நான் எவ்வளவு வேலு எவ்வளவு நேரத்துக்கு என்றது என்ன கேட்டகரி. அது விளங்குதா? எஸ் எஸ். பி இன்டு டி. இப்ப இது நாம் வழங்கப்பட வேண்டிய வெப்பம். வழங்கப்பட வேண்டிய வெப்பம். அப்ப சூழல் அதுக்கு எவ்வளவு வெப்பத்தை எடுக்கும்ன்றது அடுத்த கேள்வி. ஓகே ஓகே. அப்ப நான் இப்ப என்ன செய்யலாம்? வழங்கப்பட வேண்டிய வெப்பம் எனக்கு தெரியும். தொகுதி எவ்வளவு வெப்பத்தை பெறும்? தொகுதி பெறும் வெப்பம் அது எனக்கு தெரியும். எம்எஸ் தீட்டா பிளஸ் சி தீட்டாவா இருக்கு. சி தீட்டாவா இருக்கு. இன்னும் ஒன்று வெப்ப இழப்பு வீதம். வெப்ப இழப்பு வீதம் எவ்வளவா இருக்கும்னு சொன்னா அது நாங்க ஏற்கனவே படிச்ச மாதிரி எப்சிலன் ஏ இன்டு தீட்டா மைனஸ் தீட்டா இருக்கு. சோ என்னால் இப்ப ஒரு விஷயத்த கதைக்கேலும் இப்ப நான் இங்க போட்ட பி என்றது நான் இப்ப 100 பாய்சி வெப்பமாகறதுக்கு வழங்கப்பட வேண்டிய வெப்பம் என்று சொன்னா இதுல வர இந்த தீட்டா இங்க என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா 100 சய 20 இருக்கு. ஏன்? 100 பாய்சிக்கு போனா பிறகு 20ல இருந்து 100 பாய்சிக்கு மாறைக்குள்ள எவ்வளவு வெப்பநிலை வித்தியாசம் இருக்குன்ற விஷயம். அதே மாதிரி இங்க வர தீட்டா டிஎம்
டீட்டா வந்து என்ன இருக்குன்னு சொன்னா 100 செய்ய 20ன்றது வந்து 80. ரைட். இந்த டீட்டான்றது வந்து சராசரி வெப்பநிலை பிள்ளைகளா. இந்த டீட்டான்றது சராசரி வெப்பநிலை. 20 பாய்சியில இருந்து 100 பாய்சிக்கு மாறேக்குள்ள எவ்வளவு வெப்பத்தை இழக்குது. அப்ப டீட்டான்றது சராசரி வெப்பநிலை. அது 100 சக 20 கீழ் 2 இருக்க முடியும். சரியா? இப்ப நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த P இன்டு T இந்த ரெண்டு கூட்டுத்தொகைக்கும் சமப்படுத்தலாம். ஆனா அப்படி சமப்படுத்துறதுக்கு எனக்கு நேரம் தெரியாதே. நேரம் எனக்கு தெரியாது. நேரம் எனக்கு தெரியாது. அப்ப நான் இதை சமப்படுத்தி இந்த பாட்டை செய்ய இயலாதுன்ற விஷயம் இப்ப எனக்கு விளங்கியிருக்கு. இது ஒரு மெத்தட். பட் சமப்படுத்தினால யோசிக்கலாம் இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? அடுத்த வட்டம் எனக்கு தெரியும் 100 பாய்சி வரைக்கும் தான் வெப்பநிலை அதிகரிக்கும்னு சொன்னா 100 பாய்சியிலேயே ஒவ்வொரு செகண்டுக்குமான வெப்ப இழப்பு வீதம் 100 இருக்கும். என்ன சொன்னால் ஒவ்வொரு செகண்டுக்குமான வெப்ப இழப்பு 100 இருக்கும். அப்ப 100 பாய்சியில வெப்ப இழப்பு வீதம் 100 இருக்கும். திரும்ப பாருங்க, ஒவ்வொரு செகண்டுக்கு வெப்ப இழப்பு வீதம் 100 இருக்கும். அப்ப இந்த Q/T இப்ப என்ன இருக்கும்னு சொன்னா 100 இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்யலாம்? இப்ப நேர புலிகள் மாதிரி ஈக்குவேஷனே போடலாம். அப்படி Q/T is equal to epsilon A into theta minus theta R. இதான் வெப்ப இழப்பு வீதம். எனக்கு தெரியும் Q/T 100. எப்சிலன் எனக்கு தெரியுமே, மேல எங்கேயோ கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேனே சந்தோஷமா. 50. 50 எஸ். இல்ல இல்ல, நாங்களோட குளிரல் மாறிலி 1000 கீழ் 6. ஏ எனக்கு தெரியும், அது மேல கிளியில சொல்லியிருந்தோம் பிள்ளைகள். 100 தடவை 10 4. ஸோ 10 2 100 சய 20. சில பேர் இப்ப யோசிப்பீங்க, நான் நீங்க மேல சொல்லிக்கல டீட்டாக்கு பதிலா டீட்டாக்கு பதிலா 100 சக 20 2ன்னு சொன்னான். பட் இங்க போடைக்கு நான் 100 போடுறேன்னு சில பேர் யோசிக்க வாய்ப்பு இருக்கு. இங்க நாங்க சொன்னது வந்து நான் அந்த தொகுதிக்கு வழங்கின வெப்பத்தில சூழலுக்கு இழந்த வெப்பம். அதாவது 20 பாய்சில இருந்தே நான் அந்த தொகுதிக்கு வெப்பத்தை வழங்குறேன். அது 100 பாய்சியாக மாறுது. அவ்வளவு நேரத்திலையும் வந்து இழந்த வெப்பம் தான் வந்து இந்த டீட்டா. பட் இங்க போட்ட டீட்டான்றது 100 பாய்சி என்ற வெப்பநிலை. அப்ப அந்த மாறாத வெப்பநிலை இருக்கைக்குள்ள ஏன் அது மாறாத வெப்பநிலை இருக்குது? ஒவ்வொரு செகண்டுக்கும் 100 பாய்சி என்ற வெப்பநிலையில வெப்ப இழப்பு வீதம் 100. அப்ப 100 பாய்சிலே மாறாம இருக்குன்னு சொன்னா 100 பாகசியில தான் எனக்கு இந்த வெப்ப இழப்பு வீதம் 100. அப்ப நான் போடுற இந்த ஈக்குவேஷன் 100 பாகசிக்கானது. 20 பாய்சில இருந்து 100 பாய்சிக்கானது அல்ல, 100 பாகசிக்கானது. அப்ப 100 பாய்சிக்கு போறதால இந்த ஈக்குவேஷன் இங்க 100 போட்டேன். ஏன் 100 பாகசியில வெப்ப இழப்பு வீதம் தான் எனக்கு 100. அவ்வளவுதான். இங்க இருந்து நீங்க என்னத்தை காணலாம்னு சொன்னா, இப்ப எங்களை என்ன கேட்டவன் சொல்லி வெப்பமாக்க தேவையான வெப்பமாக்கிய நிகழ்வுகள். ஓகே. சாரி, இது 100 வேட்ஸ் இல்ல பிள்ளைல. சாரி. இது 100 வேட்ஸ் இல்ல. 100 வேட்ஸ் இல்ல. சாரியா, ஒரு விஷயத்த மாறி சொல்லிட்டேன். 100 பாய்சியா நான் 100 வேட்ஸ் சொல்லி கழிச்சிட்டேன்னா சாரி. இப்ப 100 பாய்சில மாறாம இருக்குன்னு சொன்னா என்னால அந்த 100 பாய்சில எவ்வளவு வெப்ப இழப்பு வீதம் பண்றது என்னால காணலாம். ஓகே. எப்படி 100 பாய்சில வெப்பநிலை மாறாம இருக்குன்னு சொன்னா அந்த டைம்ல நான் வழங்குற வெப்பம் முழுத்தலுமே சூழலுக்கு இழக்கப்படுது. ஓகே. சூழலுக்கு இழக்கப்படுது. அப்ப இதுல இருந்து வர Q/T தான் நான் வழங்கின வலுவா இருக்கு. வழங்கின வலுவேன். அதை விட கூட வலுவை நான் வழங்கியிருந்தேன்னு சொன்ன அந்த தொகுதிக்கு, அதை விட கூட வலுவை நான் அந்த தொகுதிக்கு வழங்கியிருப்பனா இருந்தா, அந்த கூட வலுவை வழங்கியிருப்பனா இருந்தா என்ன செய்யும்னு சொன்னா அதை விட வெப்பநிலை அதிகரிச்சிருக்கும். இங்க அதிகரிக்க இல்ல. அப்ப நீங்க வழங்கின வலுவே இவ்வளவுதான். அப்ப நீங்க இதை சுருக்கி நீங்க சொன்னா உங்களுக்கு ஒரு விட வரும். சுருக்கி நீங்க சொன்னா 400 3 வேட்ஸ் வருது. ஆமா, 400 3 வேட்ஸ். இப்ப 5வது பார்ட் முடிஞ்சு. 5வது பார்ட் முடிஞ்சு. விளங்கியிருக்குமா நினைக்கிறேன் இல்லையா? ஓகே. விளங்காட்டி அப்படியே வீடியோ ஒர்க்கா திரும்ப பாருங்க. இதுக்கு நான் அந்த 100 வேட்ஸ்ன்றதை மட்டும் தவறுதலா மென்ஷன் பண்ணிட்டேன். அதை மட்டும் ஒரு திரும்ப பார்த்துக்கொள்ளுங்க. சரி. அடுத்தது 6வது கேள்வி. சாரி, 6வது கேள்வி. 6வது கேள்வி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இதற்கு தேவைப்பட்ட நேரம் 20 பாய்சில இருந்து 100 பாய்சிக்கு வெப்பமாக்குறதுக்கான நேரம் என்ன?
நேரம் காண்றது ஈஸி. ஆனா நேரம் காண்றதுக்கு தான் எங்க இன்னொரு ஈக்குவேஷன் பார்த்து நாங்களே நான் வழங்கின வெப்பம் அதே ஈக்குவேஷன் தானா வழங்கின வெப்பம் எவ்வளவு இப்ப ஒவ்வொரு செகண்டுக்கு 4 3 வாட்ஸ் வழங்குறேன். அப்ப மொத்த நேரம் T ஆல பிரிக்கிறேன். அப்ப இவ்வளவு சக்தி நான் வழங்கியிருக்கிறேன். அது எனக்கு தொகுதிய வெப்பமாகறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. தொகுதிய வெப்பமாகறதுக்கு பயன்படுத்தப்பட்ட வெப்பம் எவ்வளவு ms தீட்டா பிளஸ் சி தீட்டா. இங்க எனக்கு இது தீட்டா மாறிட்டுது வெப்பநிலை வித்தியாசம். அதை விட மொத்த நேரத்துல எனக்கான வெப்ப இழப்பு வீதம் அது என்ன வரப்போகுது எப்சலன் ஏ இன்டு தீட்டா மைனஸ் தீட்டா ஆர் இன்டு T1. ஏன் இவ்வளவும் வலு பிள்ளைகளா இவ்வளவும் வலு நான் வலுவை நேரத்தால பிரிக்கிறதுக்கு எனக்கு வர சக்தி. சரி, இப்ப நீங்க ஈஸிக்காக என்ன செய்யலாம்னு சொன்னா ஒவ்வொன்றையும் சுருக்கி சுருக்கி கொண்டு நீங்க போடலாம் அல்லது ஈக்குவேஷன்ல ஒரேடியா போடலாம். ஸோ 400/3 T1 சமன் ms தீட்டா. நான் சைவர்ஸ் 4 கிலோகிராம் நினைக்கிறேன். எஸ் வந்து 4000 நினைக்கிறேன். ஸோ வெப்பநிலை வித்தியாசம் இருக்கட்டும். சி வந்து எனக்கு கேள்வியில் வந்து சொல்லியிருந்தோம் நினைக்கிறேன் பிள்ளைகள். அது 200. எஸ் 200. இதோட இந்த தீட்டாவை வெளியெடுத்தேன்னு சொன்னா வெப்பநிலை வித்தியாசம் எத்தனை பாய்ச்சி 20ல இருந்து 80 100க்கு போகுது. வெப்பநிலை வித்தியாசம் 80 சக எப்சலன் எனக்கு தெரியும் நினைக்கிறேன் கேள்வியில் எனக்கு எப்சலன் 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 1000/6 சரியா 1000/6 தர பரப்பளவு வந்து 10/2 தீட்டா மைனஸ் தீட்டா. இந்த தீட்டான்றது என்னது சராசரி வெப்பநிலை 20 பாய்ச்சியில இருந்து 80 பாய்ச்சிக்கு போயிட்டு சராசரி வெப்பநிலை எவ்வளவு 20ஐயும் 80ஐயும் கூட்டி 2ஆல பிரிக்கணும் மைனஸ் சூழல் வெப்பநிலை 20 சூழல் வெப்பநிலை 20. இதுல இருந்து நீங்க காண வேண்டியது இன்டு T1. நீங்க இந்த T1 கண்டுபிடிச்சீங்கன்னா சரி இதை நீங்க சுருக்கி T1 கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு T1க்கான விட வரும் எவ்வளவு நேரம் எடுத்ததுன்னு சொல்லி 2160 சொல்லி போட்டுருக்காங்க. பட் அந்த விட சரியா இருக்குமா வேற நேரம் தான் வருமா எதுக்கு நீங்க ஒரு சுருக்கி பாருங்க அல்லது சரியாவும் வரலாம். நீங்க ஒரு சுருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா சரி இதை T1 என்ன வருதுன்னு சொல்லி சரியா சுருக்கி பார்க்கலாம். நாங்களே ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். நீங்க 2 சைவர் வெட்டுப்பற்றும் இங்கேயும் 2 சைவர் இங்கேயும் 2 சைவர் வெட்டுப்பற்றும் இங்கேயும் 100 இருக்கு. ஸோ 2 சைவர் வெட்டுப்பற்றும் இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 4T1/3 சமன் இங்க நீங்க 16 18 தர 80 சக 10/2 என்று சொல்லி வருது 10/2/6 தர 100 50 சாரி 60 வரும். இது 20ல இருந்து 100 பாய்ச்சிக்கு போகுது பிள்ளைகளா இது 100 அப்ப இது வந்து 60 வருமா இது 20 பாய்ச்சில இருந்து 100 பாய்ச்சிக்கு போகுது நான் எழுதிக்குள்ள 80 போடுறேன். ஸோ 100 பாய்ச்சிக்கு போகுது. இதை நீங்க சுருக்கிறீங்கன்னு சொன்னா 60/20 40 வரும் இன்டு T1. எல்லாத்தையுமே 4ல வெட்டலாம் நினைக்கிறேன். இது 20 வரும் இது 10 வருது சரியா. ஓகே நீங்க T1 மெட்ட பக்கம் எடுத்தீங்கன்னு சொன்னா 1/3 சக 0.1/6 சமன் 360 வரும். இல்லைங்க T1 கண்டுலவே மாத்தீங்க ஒரு இப்படி வரும் சரி. ஓகே நீங்க T1 சுருக்கி நீங்களே விட்ட பாருங்க சரியா. ஓகே இப்ப உங்களுக்கு இந்த விஷயம் விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப உங்களுக்கு இந்த கேள்வி வடிவா தரோவா விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நியூட்டனின் குழல் விதி என்ற விஷயம் இதுதான். ஓகே விளங்காட்டி இருக்க அந்த வீடியோவை திருப்ப பாருங்க. நாங்க இன்னும் ஒரு கேள்வி பார்ப்போம். ஸோ நீங்க இந்த டியூட்டில் இருக்கிற 6 கேள்வியும் செஞ்சாலே உங்களுக்கு பாடம் விளங்கிடும். பிறகு நீங்க இந்த பாடத்தை வந்து ஒழுங்கா மறக்காம நான் கேள்விகளை பாடங்களை டச்சில் வச்சிருக்க வேணும்னு சொல்லி நீங்க விரும்பினால் அடிக்கடி கேள்வி செய்து பாருங்க. அடிக்கடி கேள்வி செய்து பார்க்கறது என்ன நடக்கும் திரும்ப ஹீட் ஃபுல்லா மறந்து போயிடும். திருப்ப ஹீட் ஃபுல்லா மறந்தா திருப்ப ஹீட்டுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணால் நல்லா இருக்குமே ஒரு ஃபீல் வரும். அப்படியெல்லாம் நடக்காது. ஸோ நீங்களா தான் இனி பாடத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீங்க பாடத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரே வழி எவ்வளவு கேள்விகள் உங்களால செய்யலுமோ அவ்வளவு கேள்விகள் செய்து பார்க்கலாம். ஸோ நாங்களே வந்து டெய்லி 10 MCQ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து நீங்க இப்ப சும்மா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இன்னைக்கு நியூட்டனின் கொள்கை என்ற பாடம் படிக்க போறீங்கன்னு சொன்னா நோட்ஸ்ல என்ன விஷயத்தை நீங்க பார்க்க போறீங்க ds/dt சமன் எப்சிலன் a இன்டு தீட்டா மைனஸ் தீட்டா ஆர் இதைத்தான் நீங்க பார்க்க போறீங்க. வேற என்னத்தை நீங்க படிப்பீங்க வேற ஒண்ணும் இல்லையே. ஓகே அப்ப அதை மட்டும் ஒருக்காக விளங்கிக் கொள்ளுங்க. ஸோ நீங்க பிசிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து நான் உங்களுக்கு நிறைய தரம் சொல்லிட்டேன். எவ்வளவு கேள்விகள் செய்து நீங்க பாடத்தை ஞாபகம் வச்சிருக்கீங்களோ
அவ்வளவுக்கு பிசிக்ஸ் படம் ஈஸி ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஏன்னா பிசிக்ஸ் வந்து அப்ளிகேஷன் தான். நீங்க நோட்ஸை கொண்டு எங்கேயும் அப்ளை பண்ண போறல. உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல கூட நியூட்டன் விதி என்றால் என்னன்ற கேள்வி வர போறது இல்ல. அதை வச்சுட்டு ஏதாச்சும் உங்களை கேட்பான். அதை நீங்க சரியா யோசிச்சு அப்ளை பண்ணா சரி. சரி, அடுத்த கேள்வி. நீங்க இந்த கேள்வி இன்னும் பார்க்கலன்னு சொன்னா ஒரு 10 நிமிஷம் வீடியோ அப்படியே நிப்பாட்டிட்டு கேள்வியை ட்ரை பண்ணி பாருங்கப்பா. சரி, மேல நான் கொஞ்சம் வேகமா நேற்றுக்கு வகுப்புல கதைச்சு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு சில பேர் கொஞ்சம் மெதுவாக கதைங்கன்னு சொன்னீங்க. அதனால இன்றைக்கு கொஞ்சம் மெதுவாக தான் கதைக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு ஸ்பீடா இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியல, பட் ஸ்லோவா இருக்கும்னு நம்புறேன். சரி, அடுத்த கேள்வி. முதல்ல நான் கேள்வியை வாசிச்சு விளங்குறேன். என்ன சொல்றான் இப்ப எனக்கு அவன் ஏதோ கேள்வியில சொல்ல போறான்னு விளங்குது. என்ன சொல்றான்? 50 ஜூல் கெல்வின் -1 வெப்ப கொள்ளக்கூடிய கலோரிமானி. ஒரு கலோரிமானியாம் 50 ஜூல் பெர் கெல்வின் வெப்ப கொள்ளக்கூடிய கலோரிமானி கொண்டுள் ஒரு திரவம் இருக்காம். அது அடர்த்தி சொல்றான் 1000 கிலோகிராம் மீட்டர் -3. அதே மாதிரி தன்வெப்ப கொள்ளவு சொல்றான் 4200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. அதோட கனவளவு சொல்றான் 200 சென்டிமீட்டர் கியூப். எடுக்கப்பட்டு வளியில் குளிர விடப்பட்ட போது அதன் வெப்பநிலை 45 பாய்சில இருந்து 40 பாய்சிக்கு குளிர்றதுக்கு 4 நிமிடம் எடுக்கலாமா? 45 பாய்சில இருந்து 40 பாய்சிக்கு குளிர்றதுக்கு எனக்கு நான் வேற கலர்னா முக்கியமான விஷயம் சொல்றான். ஸோ எனக்கா இல்லை, உங்களுக்கு விளங்கணும் எடுத்துக்காண்டி 45 பாய்சில இருந்து 40 பாய்சிக்கு குளிர்றதுக்கு 4 நிமிடம் எடுக்குதாம். சாரி, இதே கலோரிமானியுள் இதே கனவளவில் 1200 மீட்டர் கியூப் அடர்த்தி உடைய திரவம் எடுக்கப்பட்டு இதே வெப்பநிலை ஊடாக கூடிய 3 நிமிடம் எடுத்துதான். இப்ப இப்ப அடர்த்தி மட்டும் மாறுது. ஓகே, அடர்த்தி மட்டும் மாறுது. இதுண்ட வெப்பநிலை அதே மாதிரி குறையறதுக்கு 3 நிமிடம் எடுக்குது. வெப்பநிலை அதே ரேஞ்ச் தானா? 45 பாகசியில இருந்து 40 பாய்சிக்கு போறதுக்கு 3 நிமிடம். இங்க அடர்த்தி மட்டும் மாறி இருக்கு. கனவளவு மாற இல்ல, அடர்த்தி மாற இல்ல. 1200. கேள்வியில 2 திரவத்தை மென்ஷன் பண்றான். நீங்க பிராக்டிக்கல் படிக்கக்குள்ள படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நீங்க பிராக்டிக்கல் படிக்கக்குள்ள நீங்க வெவ்வேறு திரவங்களை கொண்டே வச்சா கூட எங்களுக்கு உறுதி நிலையில எங்களுக்கான வெப்ப இழப்பு வீதத்துக்கான சமன்பாடு dH/dt சமன் எப்சிலன் A இன்டு θ1 மைனஸ் θr. இந்த ஈக்குவேஷன் படி நீங்க ஒரு விஷயம் ஒன்று படிச்சிருப்பீங்க. நீங்க நீரை விட்டாலும் சரி பிள்ளைகள், எண்ணெயை விட்டாலும் சரியா, நீங்க எதையோ விடுங்க, நீரோ எண்ணெயோ whatever, நீங்க எதை விட்டாலும் வெப்ப இழப்பு வீதம் வந்து அந்த பாத்திரத்தின் குளிரல் மாறிலி பரப்பளவு அதன் வெப்பநிலையில மட்டும்தான் தங்கி இருக்குதே தவிர நீங்க உள்ளுக்குள்ள விட்ட திரவம் என்ன அப்படின்றதுல தங்கி இல்லை. உள்ளுக்குள்ள விட்ட திரவம் என்னன்றதுல தங்கி இல்லை, உறுதி நிலையில மட்டும்தானா? அதே பிறகு மாறலாம். நான் சொன்னது இப்ப உறுதி நிலையில அதுல தங்கி இல்லை. ஓகே, சோ இந்த விஷயம் இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அது ஒரு இதுதானே. நான் இப்ப கேள்விக்கு வரேன். முதலாவது என்னது? நீரின் திணிவு யாது? நீரின் திணிவு யாது? ஓகே, நீரின் திணிவு யாது? சரி, யோசிப்போம். என்ன பிள்ளைகளுக்கு கேட்டான்? நீரின் திணிவு. நீரை பற்றி என்னென்ன சொன்னவன்? அடர்த்தி சொன்னவன், கனவளவு சொன்னவன், திணிவு கேட்டிருக்கான். அப்ப என்ன ஈக்குவேஷன்? அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. திணிவு கேட்டவன் அடர்த்தி தர கனவளவு. அடர்த்தி தர கனவளவு. ஸோ அடர்த்தி வந்து எனக்கு தெரியும் 1000 கிலோகிராம் மீட்டர் -3. கனவளவு தெரியும் 200 தர 10⁻6. ஆகவே அடர்த்தி வரும் 2 தர 5. ஸோ 10⁻1 நினைக்கிறேன் கிலோகிராம் 2 வரும். அதில் ஆன்சர் போடலையே ஆகல. இல்ல போடல. சரி, போட்டிருக்கேன். 0.2 கிலோகிராம் வருது. ஓகே, அப்ப விட சரி. 2 விட பிள்ளைகள். நீரின் வெப்பநிலை வீழ்ச்சி வீதம். ஓகே, நீரின் வெப்பநிலை வீழ்ச்சி வீதம், அதாவது θ/T என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. θ/T என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்ப எப்ப உறுதி நிலையில உறுதி நிலையில உறுதி நிலையில அப்ப உறுதி நிலையில என்ன? இப்ப கேட்ட கேள்வி வெப்பநிலை வீழ்ச்சி வீதம். சரி, உறுதி
இல்ல 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 பிள்ளைகள், வெப்பநிலை வீழ்ச்சி வீதம்ன்றது வந்து நீங்க 40 பாய்ஸ்ல இருந்து 45 பாய்ஸுக்கு மாத்துக்கள் எவ்வளவு வெப்பநிலை வீழ்ச்சி வீதம், அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளவு அளவு வெப்பநிலை விழுந்திருக்கு என்ன கேட்ட கேள்வி. ஆனா எனக்கு தெரியும் 4 நிமிடத்துல நான் வந்து 5 பாய்ச்சி விழுந்திருக்கு. ஓகே, இப்ப என்ன கேட்டீங்க, வெப்பநிலை வீழ்ச்சி வீதம் எனக்கு ஈக்குவேஷன் தெரியும், θ1 மைனஸ் θ2 டி தானே வெப்பநிலை வீழ்ச்சி வீதம். எனக்கு தெரியும் மொத்தமா ஏற்பட்ட வெப்பநிலை மாற்றம் 45 பாய்ஸில இருந்து 40 பாய்ஸுக்கு மாறி இருக்கு. அப்ப மொத்த நேரம் 4 நிமிடம் தர 60ஆல பெருக்கினா செகண்ட் வரும். இப்ப நீரின் வெப்பநிலை வீழ்ச்சி வீதத்துக்கு இதான் வரும். நேரடியா சொன்னா பிள்ளைகள் 4 நிமிஷத்துல 5 பாய்ச்சியான வெப்பநிலை விழுந்திருக்குன்னு சொன்னா நீங்க ஒரு செகண்டுக்கு எவ்வளவு விழுந்திருக்குன்னு சொல்லி கண்டீங்கன்னா சரி. இதை நீங்க சொல்லிக்கிறீங்கன்னு சொன்னா 1/48 பாகைசி செகண்ட் மைனஸ் வரும். ஒவ்வொரு செகண்டுக்கும் இவ்வளவு அளவு வெப்பநிலை வீழ்ச்சி அடையுது. ரைட்டா? விளங்கிக்கோங்க நம்புறேன். அடுத்த தேர்ட் பார்ட் தொகுதியின் வெப்ப இழப்பு வீதம். முக்கியமான விஷயம். நாங்க இதுக்கு முதலே பார்த்தோம், கேட்ட கேள்வி தொகுதியின் வெப்ப இழப்பு வீதம். வெப்ப இழப்பு வீதம் என்ன முதல்ல? ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளவு வெப்பத்தை இழக்குது. ஆனா நாங்க இதுக்கு முதல் கேள்விகளை வெப்ப இழப்பு எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க எனக்கு. தொகுதி பெற்ற வெப்பம் அது ஸ்டார்ட்ல. ஓகே, அதே மாதிரி நாங்க வெப்ப இழப்பு வீதம். ஓகே, நாங்க வெப்ப இழப்பு வீதம் நேரா எடுத்திருக்கோம் நினைக்கிறேன். சரி, நாங்க வெப்ப இழப்பு வீதம் என்ற கேள்வியே செய்திருக்கிறோம். யா, தொகுதியின் வெப்ப இழப்பு வீதம். இங்க தொகுதியின் வெப்ப இழப்பு வீதம் என்று சொன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் தொகுதி எவ்வளவு வெப்பத்தை இழந்திருக்கின்றது கேள்வி. ஓகே, வெப்ப இழப்பு வீதத்துல அப்ப நாங்க இங்க என்ன செய்யலாம், நாங்க ஏற்கனவே படிச்ச இந்த Q/T சமன் எப்சிலன் என்ற ஈக்குவேஷனை போடுறதுன்றது ஒரு வழி. பட் இங்க எனக்கு K என்றது எவ்வளவுன்னு சொல்லி தெரியாது. அதாவது அந்த குளிரல் மாறிலி எவ்வளவுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஓகே, அப்ப வேற என்ன செய்யலாம், வேற என்ன செய்யலாம், வேற என்ன செய்யலாம். எனக்கு வெப்ப இழப்பு வீதம்ன்றது வந்து மொத்தமா கேட்டிருக்கு. இப்ப 40 பாய்ஸ்ல இருந்து பிள்ளைகள் 45 பாய்ஸைக்கு வெப்பநிலை மாறுது. சரியா? நான் வந்து உங்களுக்கு இப்ப விளங்கணும் மட்டுக்காண்டி மெதுவா சொல்றேன். பட் இந்த நீங்க ஈஸியா யோசிக்கலாம். 40ல இருந்து 45 பாய்ஸுக்கு மாறுது. அதுல இருந்து நாங்க வெப்பநிலை இழப்பு வீதமா வெப்பநிலை வீழ்ச்சி வீதத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப எனக்கு கேட்ட கேள்வி வெப்ப இழப்பு வீதம். சோ வெப்ப இழப்பு வீதம் எனக்கு எவ்வளவு வெப்பம் இழக்கப்பட்டதுன்றது எனக்கு தெரியும். எப்படி? அந்த நீர் வெப்பத்தை இழக்கும், அதை விட அந்த கலோரிமானி வெப்பத்தை இழக்கும். வெப்ப இழப்பு வீதம்னு சொன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளவு வெப்பத்தை இழக்குதுன்றது. அப்ப நான் என்ன சொன்னேன், இங்க தீட்டாவால பிரிக்கணும். தீட்டாவால பிரிக்க வார இந்த விஷயம்தான் வெப்ப இழப்பு வீதம் தொகுதின்றது. ஓகே, தொகுதியின் வெப்ப இழப்பு வீதம். இப்ப நான் ms θ/t இருக்கு. எனக்கு θ/t நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப எனக்கு தேவையானது வந்து h/t. எனக்கு எவ்வளவு திணிவுபடுத்தினாங்கன்றது மேல காண சொன்னோம். 0.2 கிலோகிராம் தன்பெப்ப கொள்ளளவு காண சொன்னோம். நாங்க கண்டுட்டோம்னு நினைக்கிறேன். தன்பெப்ப கொள்ளளவு வந்து கேள்வியில சொல்லியிருந்தோம் நினைக்கிறேன். 4200 சக கலோரிமான வெப்ப கொள்ளளவு சொன்னோம் 500 இன்டு வெப்ப இழப்பு வீதம் 1/48. ஆகவே இதுதான் வந்து என்னன்னு சொன்னா வெப்ப இழப்பு வீதமா இருக்கு. வெப்ப இழப்பு வீதமா இருக்கு பிள்ளை. சரியா? விளங்கியிருக்குமா நம்புறேன். மற்ற இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் இருக்கு தானே, நாங்க மேல் பாட்டுல போட்ட ஈக்குவேஷன் Q/T சமன் எப்சிலன் A இன்டு θ மைனஸ் θr/t நீங்க இங்க போடலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு கேட்ட கேள்வி வெப்ப இழப்பு வீதம் எங்களுக்கு எப்சிலன் தெரியாது. ஓகேயா? ஓகேயா? அதுவும் இல்லாம இது வந்து 40 பாய்ஸ்ல இருந்து 45 பாய்ஸுக்கு மாறுது. நாங்க இந்த ஈக்குவேஷன் வந்து எப்ப பாய்ப்போம்னு சொன்னா ஒன்றில் உறுதி நிலையில அல்லது வெப்பநிலை மாறைக்குள்ள. ஓகே, வெப்பநிலை மாறைக்குள்ள. ஆனா இந்த கேள்வியில எங்கேயுமே உறுதி நிலையில இருக்குன்னு சொல்லல. இங்க ஒரு வெப்பநிலை மாற்றத்துக்கு இடப்பட்ட நேரம் தான் கேள்வியில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, வெப்பநிலை மாற்றத்துக்கு இடப்பட்ட நேரம் தான் கேள்வியில மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, 45 பாஸ்ல இருந்து 40க்கு மாறதுக்கு 4 நிமிடம். ஓகே, அதுதான் நீங்க விஷயம். ஓகே தானே பிள்ளைகள்? ஓகே, அப்ப இந்த வெப்ப இழப்பு வீதம்ன்றது 40 பாய்ஸ்ல இருந்து 45 பாய்ஸுக்கு மாறைக்குள்ள ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளவு. அடுத்த கேள்வி திரவத்தின் குளிரல் வீதம்.
நாலாவது கேள்வி திரவத்தின் குளிரல் வீதம். ஓகே, இப்ப திரவத்தின் குளிரல் வீதம் கேட்டிருக்கான். என்ன செய்யலாம்? குளிரல் வீதம் சொன்னா என்னது? திரவத்தின் குளிரல் வீதம் யோசிங்க. குளிரல் வீதம்னு சொன்னா வெப்பநிலை வீழ்ச்சி வீதம் தானே பிள்ளை. எவ்வளவுத்தால குளிருது, எவ்வளவுத்தால விழுது. நாங்க இங்க நீருக்கு கேள்வி செஞ்சினாங்க. இப்ப திரவத்துக்கு கேட்டிருக்கோம். என்ன செய்வீங்க திரவத்துக்கு? இப்ப அது சொல்றான் எனக்கு 40 பாய்ஸ்ல இருந்து 45 பாய்ஸுக்கு போறதுக்கு. அப்ப 5 பாய்ஸ் வெப்பநிலைக்கு 3 நிமிடம் எடுத்து. அப்ப 3 தர 60 180. இதை நீங்க சுருக்கி நீங்க சொன்னா 1/36 பாய்சி செகண்ட் மைனஸ் சொல்லி வரும். இவ்வளவுதான் கேட்டுக்கல்வி. அடுத்த 5வது பாட்டு. திரவம் உள்ள போது வெப்ப இழப்பு வீதம். திரவம் உள்ள போது வெப்ப இழப்பு வீதம். நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்? அதே ஈக்குவேஷன் தானே. திரவம் உள்ள போது வெப்ப இழப்பு வீதம் சி டீட்டா பிளஸ் எம்எஸ் டீட்டா பை டி. நேரத்தால பிரிக்க வேண்டி இருக்கும், நேரத்தால பிரிக்க வேண்டி இருக்கும். ஸோ எங்களுக்கு எல்லாமே தெரியும். சி எவ்வளோன்னு சொல்லி தெரியும். சி தான் 500. அது அது பாத்திரம் மாறி இல்லை. அப்ப 500 சக திரவத்தின் திணிவு எங்களுக்கு தெரியுமா? திரவத்தின் திணிவு எங்களுக்கு அதே கனவளவு எடுத்துன்னு சொல்லி சொன்னோம் நினைக்கிறேன்னா, அதே கனவளவு அடர்த்தி மட்டும் மாறுது. அப்ப என்னால இப்ப திரவத்தின் திணிவை காணலும் பிள்ளைகள். திரவத்தின் திணிவு எப்படி காணலும்? அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. ஆகவே திணிவு சமன் அடர்த்தி தர கனவளவு. அடர்த்தி எவ்வளவு எனக்கு? 1200. கனவளவு எனக்கு தெரியும் 200 தர 10/6. ஆகவே நான் நினைக்கிறேன் நீங்க கட்டிக்கிட்டு சொன்னா வெட்டுப்பட்டா 10/4 சைவரசம் 2 4 கிலோகிராம் வரும். சைவரசம் 2 4 கிலோகிராம் வரும். எம் இப்ப தெரியும் எனக்கு. சைவரசம் 2 4. எஸ் தன்வெப்ப கொள்ளுவலோன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை, திரவத்தின் தன்வெப்ப கொள்ளவு சொல்லப்படவில்லை. அப்ப நான் எஸ் வைக்கிறேன். இன்டு இவ்வளவு திண்டையும் டீட்டா பை டி, அதாவது 1/48. இப்ப எனக்கு கேட்ட கேள்வி இதுதான் சொன்னீங்க. தன்வெப்ப கொள்ளவு சொல்லாம இந்த கேள்வியை காண இயலாது. அப்ப நீங்க இன்னும் ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். இப்ப எங்களுக்கு தன்வெப்ப கொள்ளவு சொல்லாம, ஓகே, அடுத்த கேள்வியை திரவத்தின் தன்வெப்ப கொள்ளவு. ஓகே தானே? ஓகே, அப்ப நாங்க தன்வெப்ப கொள்ளவு காணாம இந்த ஈக்குவேஷனை வச்சு செய்யல. ஸோ நானும் இந்த விஷயத்தை உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கணும். பட் நானும் அதை யோசிக்காம கேள்வியை தாண்டி போயிட்டேன். எங்களுக்கு திரவத்தின் வெப்ப இழப்பு வீதம் நீரா இருந்தாலும் சரி திரவமா இருந்தாலும் சரி சமனா இருக்கும் பிள்ளைகள். அந்த விஷயம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஏன்? வெப்ப இழப்பு வீதம் டிஎஸ் பை டிடி என்றது எப்சலன் ஏ இன்டு தீட்டா மைனஸ் தீட்டா. இங்க எந்த திரவம்ன்றதுல தங்கி இல்லை. வெறும் வெப்பநிலை வீழ்ச்சி வீதத்திலேயும் சாரி குளிரல் மாறலையிலேயும் பரப்பளவிலையும் மேலதிக வெப்பநிலையிலையும் மட்டும்தான் தங்கி இருக்கு. அப்ப ஆரம்பத்திலையும் சரி இப்பவும் சரி என்னால சொல்லேலும் வெப்ப இழப்பு வீதம் 2 சந்தர்ப்பத்திலையும் சமனா இருக்கு. அவங்களுக்கு முதல்ல எங்கேயோ மென்ஷன் பண்ணான்னு நினைக்கிறேன். ஓகே, சமனா இருக்கும். அப்படி சமனா இருக்கும்னு சொன்னா 5வது பாட்டுக்கான விடையும் நாங்கள் ஏற்கனவே கண்ட இந்த விடையும் சமனா இருக்கும். ஸோ அந்த வெப்பநிலை வீழ்ச்சி வீதம் என்னவா இருந்தது என்று சொன்னா 27.9 வேட்ஸ் அப்படியா? அதுக்கு 27.9 வேட்ஸ். அப்ப அதே வீடு தான் இன்னைக்கு இப்பவும் வரும். அதே வீடு தான் இப்ப எனக்கு 5வது பாட்டுக்கும் வரும். இது 5வது பாட்டு. 5வது பாட்டுக்கான விடையும் 27.9 வேட்ஸ். இப்ப 6வது பாட்டு தான் கேட்டவனுக்கு எஸ் காண சொல்லி எனக்கு தெரியும் தானே. மொத்த வெப்ப வீழ்ச்சி வீதம் 27.9. அந்த 27.9க்கான ஈக்குவேஷன் தான் 500 சக சைபரச 2 4 எஸ் பை 1/36. அப்ப நீங்க இப்ப சுருக்கி இந்த எஸ் கண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா சரி. இந்த எஸ் கண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுதான் அவன் கேட்ட கேள்வி. எஸ் கண்டுங்க சொன்னா 2104 சொல்லி வருதா? 2104 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 சொல்லி வரும் பிள்ளைகள். சரியா? ஓகே, இந்த கேள்விக்கு ஷோர்ட்டா திருப்பவும் இருக்கா சொல்றேன் பிள்ளைகள் வாங்க. ஓகே, முதலாவது நீரின் திணிவு. அது சரிதானே. அடர்த்தி சமன் திணிவின்கள் கனவு எங்களுக்கு மேஸ் திணிவு கேட்டவன் அடர்த்தியும் தெரியும்
கனவுல தெரியும் அதை வச்சுக்கலாம். அடுத்த நீரின் வெப்பநிலை வீழ்ச்சி விகிதம், நேர வெப்பநிலை வித்தியாசம் தெரியும். எவ்வளவு நேரத்துல அந்த வெப்பநிலை வித்தியாசம் ஏற்பட்டதுன்றதும் எனக்கு தெரியும். ஆகவே அதை காணலாம். அடுத்த தொகுதியின் வெப்பநிலை விகிதம், தொகுதி எப்படி வெப்பத்தை இழக்குதுன்னு சொன்னா, தொகுதி எப்படி வெப்பத்தை இழக்குதுன்னு சொன்னா, தேர்ட் பார்ட் அந்த நீரும் வெப்பத்தை இழக்குது. தேர்ட் பார்ட்டி எவ்வளவு நீரும் வெப்பத்தை இழக்குது. அதே டைம் நீங்க ஒரு மணி கலோரி மானியம் வெப்பத்தை இழக்குதுன்னு சொன்னா மொத்தமா எவ்வளவு வெப்பநிலை சொன்னா எம்எஸ் டீட்டா பை டி பிளஸ் சி டீட்டா பை டி. அதைத்தான் இழக்கும். அடுத்த பார்ட் திரவத்தின் குளிரல் வீதம். குளிரல் வீதம் என்றது வெப்பநிலை வீழ்ச்சி வீதம் தான். வெப்பநிலை வீழ்ச்சி வீதம் தான். அடுத்தது திரவம் உள்ள போது வெப்ப இழப்பு வீதம் என்ன? திரவம் இருந்தாலும் சரி, நீர் இருந்தாலும் சரி, எங்களுக்கு என்ன திரவம் என்றதுல வெப்ப இழப்பு வீதம் தங்கி இல்லை. ஆக நீர் இருக்கையும் சரி, திரவம் இருக்கையும் சரி, வெப்ப இழப்பு வீதம் சமனா இருக்கும். அடுத்தது திரவத்தின் தன்வெப்ப கொள்ளளவு. எனக்கு வெப்ப இழப்பு வீதம் தெரியுமா இருந்தா திரவத்தின் தன்வெப்ப கொள்ளளவை காண முடியும். அவ்வளவுதான் விஷயம். இதான் நாலாவது கேள்வி. அடுத்தது 5வது கேள்வி பார்க்கலுமா? எஸ், 5வது கேள்வியும் பார்த்துக்கிறோம். நீங்க தான் 6வது கேள்வி பார்க்க போறீங்களா? ஓகே பிள்ளைகள், 5வது கேள்வி. குறித்த ஒரு திண்மம் வெப்பமாக்கப்பட்டு வளியில் வைக்கப்பட்ட போது, ஏதோ ஒரு திண்மம் வெப்பமாக்கப்பட்டு வளியில் வைக்கப்படிக்கல முதல் 2 நிமிடத்துல 60 பாய்சியிலிருந்து 50 பாய்சிக்கு போகுது. இதுக்கு முதல் 2 நிமிடம். அதுக்கு பிறகு அடுத்த 2 நிமிடத்துல 42 பாய்சி, அதாவது 50 பாய்சில இருந்து 42 பாய்சிக்கு போகுது அடுத்த 2 நிமிடம். ஓகே, இவ்வளவு தான் உங்களுக்கு சொன்ன தரவு. எவ்வளவு தலை குளிர். முதலாவது கேள்வி சூழலின் வெப்பநிலை. அப்ப சூழலின் வெப்பநிலை கேட்டதால நாங்க நேரடியா இங்க என்ன செய்யணும், வெப்ப இழப்பு வீதம் என்ற ஈக்குவேஷனை பாவிக்கத்தான் போறோம். அதுக்கு முதல்ல இப்ப நாங்க நேர சொன்னோம்னு சொன்னா வெப்ப இழப்பு வீதம் டிஎஸ் பை டிடி சமன் எப்சிலன் ஏ இன்டு டீட்டா மைனஸ் டீட்டா ஆர். இந்த டீட்டா ஆர் எனக்கு தேவைன்னு சொன்னா நீங்க எனக்கு எப்சிலன் தேவை, ஏ தேவை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆனா எனக்கு கேள்வி 2 தரவு தரப்பட்டிருக்கு. கேள்வியில எனக்கு 2 தரவு தரப்பட்டிருக்கு பிள்ளைகள். அப்ப நான் இத வேற என்ன மாதிரி செய்யலாம்னு முதல் யோசிக்க. சரியா? ஓகே. 2 தரவு தரப்பட்டதால என்னென்ன தரவு நான் யோசிச்சு பார்த்தேன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த ஈக்குவேஷன் வச்சு, சரியா, இது நீங்க வேகமா செய்யலாம், பட் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும்ன்றதுக்காக செய்யறேன். எப்சிலன் 2க்குமே சமனா இருக்கும், ஏ 2க்குமே சமனா இருக்கும், எப்சிலனும் சமனா இருக்கும், ஏயின் 2க்குமே சமனா இருக்கும். அப்ப இங்க இங்க நான் நேர சொல்லிலும் டிஎச் பை டிடி நேர் வீத சமன் டீட்டா மைனஸ் டீட்டா இருக்கு. அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் என்னால் இங்க என்ன செய்யணும்னு சொன்னா நேர சொல்லிலும் டிஎஸ் பை டிடி ப்ரொபோஷனல் டு டீட்டா மைனஸ் டீட்டா. அதுலயும் எனக்கு இன்னும் நீட்டா சொல்லிலும் 2க்குமே 2 நிமிடம் தான் எடுத்திருக்கு. 2க்குமே 2 நிமிடம் தான் எடுத்திருக்கு. ஓகேவா? 2க்குமே 2 நிமிடம் தான் எடுத்திருக்கு. அப்படி என்று சொன்னா இன்னும் என்னால விளக்கமா சொல்லிடலாம் பிள்ளைகள். இன்னும் விளக்கமா h ப்ரொபோஷனல் டு டீட்டா மைனஸ் டீட்டா ஆர். எனது நேரம் மாறல தானே, அப்ப நேர வெப்பம் மேலதிக வெப்பநிலைக்கு நேர சமன்பாடு சொல்லிடும். இப்ப 2 சந்தர்ப்பம். நான் முதல் சந்தர்ப்பத்துக்கு இந்த ஈக்குவேஷனை போட்டேன்னு சொன்னா எப்படி வரும்னு சொன்னா முதல்ல எனக்கு எவ்வளவு வெப்பம் இழக்கப்பட்டது என்ற விஷயத்தை பற்றி எனக்கு தேவை. ஓகேவா? எவ்வளவு வெப்பம் இழக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. சரி, அதுக்கு என்ன செய்யலாம் எவ்வளவு வெப்பம் சொன்ன நான் h1 வைக்கிறேன். h1 ப்ரொபோஷனல் டு டீட்டா மைனஸ் டீட்டா. டீட்டான்றது என்னது, 60லிருந்து 50க்கு போய்க்குள்ளதான் இவ்வளவு வெப்ப இழப்பு வீதம் பண்றது எனக்கு தெரியும். அப்ப 60லிருந்து 50 போனா சராசரி வெப்பநிலை தேவை. எப்படி? 60 சக 50/2 மைனஸ் டீட்டா ஆர். ஈக்குவேஷன் நம்பர் 1. 2வது சிச்சுவேஷனுக்கு போட்டேன்னு சொன்னா அந்த டைம்ல வேற ஒரு வெப்பமா இருக்கும். அது ப்ரொபோஷனல் டு 50 சக 42/2 சராசரி மைனஸ் டீட்டா. இது 2வது ஈக்குவேஷன்.
ஓகே பிள்ளைகள் சரி. சாரி, வீடியோ நிப்படுத்தி தான் வரும் நினைக்கிறேன். ஓகே. இப்ப எச்எண்டு வந்தா என்ன? 60 பாய்ஸ்ல இருந்து 50 பாய்ஸுக்கு வெப்பம் மாறக்குள்ள நான் அந்த தொகுதி பெற்ற வெப்பம். அதுக்கான சமன்பாடு என்கிட்ட இருக்குது. என்னது? HMN MS தீட்டா அல்லது பிளஸ் சி தீட்டா ஏதோ ஒன்று. கேள்வி வந்து குறித்த ஒரு திண்மம் மட்டும். ஆகவே HMN MS தீட்டா தான் ஈக்குவேஷன். இதுல எம்மும் மாறல, எஸ்ஸும் மாறல. விளங்குதா? எம்மும் மாறல, எஸ்ஸும் மாறல. ஓகே, எம்மும் மாறல, எஸ்ஸும் மாறல. அப்ப நீங்க நான் நேர சொல்லலாம். H ப்ரொபோஷனல் டு வெப்பநிலை வித்தியாசம். H நேர் வீத சமன் வெப்பநிலை வித்தியாசம். இங்க நான் நேர் சொல்லிடுறேன். H நேர் வீத சமன் பிள்ளைகள் வெப்பநிலை வித்தியாசம். அப்ப இனி என்ன செய்யலாம்? இனி என்ன செய்யலாம் என்னால? முதல் சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னால சொல்லிடும் H நேர் விகித சமன் மேல்திக வெப்பநிலை 10. ரெண்டாவது சிச்சுவேஷன்ல சொல்லிடும் H2 நேர் விகித சமன் 8. அப்ப இதுல இருந்து நான் நேர H1 கீழ் H2 காணலும் 10 கீழ் 8 வரும். அப்ப நான் இங்க என்ன செய்யலாம்? முதலாவது ஈக்குவேஷன்லையும் ரெண்டாவது ஈக்குவேஷன்லையும் முன்னாடி பிரிச்சு விட்டேன். எனக்கு நேர H1 கீழ் H2 வருது. அப்படி பார்த்தா இங்க எவ்வளவு வரப்போகுது? 60 50 கூட்டினீங்கன்னு சொன்னா 110, 55 மைனஸ் தீட்டா ஆர் ஓவர் இங்க வந்து 50 40 கூட்டினீங்கன்னு சொன்னா 92. ஸோ இங்க 46 மைனஸ் தீட்டா ஆர். இது சமன் H1 H2 சொன்னா 10 8 வருது. அப்ப நீங்க இங்க சுருக்கி தீட்டா ஆர கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுதான் படியா இருக்கு. விளங்கு நம்புறேன். ஸோ இங்க நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா நேர HMN MS தீட்டான்ற விஷயத்தை நீங்க சம்மந்தப்படுத்துறீங்க. விளங்குதா? HMN MS தீட்டா என்ற விஷயத்தை நாங்க இங்க சம்மந்தப்படுத்துறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ நீங்க இந்த தீட்டா ஆர சுருக்கினீங்கன்னு சொன்னா ஓகே, இங்க நீங்க 8ஆல் எல்லாம் பெருக்கி 10ஆல் எல்லாம் பெருக்கி நீங்க சுருக்க உங்களுக்கு ஒரு ஆன்சர் வருமா? அது நீங்க சுருக்கி வீட்டை பார்த்துக்கணும். ஸோ ஐடியான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதான் பிள்ளை. அடுத்த கேள்வி. அடுத்த 2 நிமிடத்தில் என்ன வெப்பநிலைக்கு குளிர்வடையும்? ஓகே, இது வந்து இப்படியே வெப்பமாயிட்டு இருந்தா அடுத்த 2 நிமிடத்தில் என்ன வெப்பநிலைக்கு குளிர்வடையும்? ஸோ நீங்க இங்க என்ன செய்யலாம்? இங்க நீங்க என்ன செய்யலாம்? அதே ஈக்குவேஷன் தானே, அதே ஈக்குவேஷன் தானே. நான் வந்து இங்க வெப்பநிலை தீட்டா சாரி, சூழல் வெப்பநிலை தீட்டா எவ்வளவு என்பதை நான் இப்ப இங்க எடுத்துட்டேன். இப்ப கேள்வி அடுத்த 10 நிமிடத்தில் அடுத்த 2 நிமிடத்தில் என்ன வெப்பநிலை போகுமா? அடுத்த 2 நிமிடம் அதே ஈக்குவேஷன் தான். Q by T is equal to K into தீட்டா மைனஸ் தீட்டா. இதுல இருந்து அடுத்த 2 நிமிடம்னு சொன்னா இங்க இப்பவும் வந்து என்ன செய்ய போறல, நேரம் மாற போறல. அப்ப Q ப்ரொபோஷனல் டு தீட்டா மைனஸ் தீட்டா. அப்ப நான் எவ்வளவு வெப்பம் வழங்க போறேன், என்ன மாதிரி எதுக்கு நேர்வீத சமன் நான் இங்க கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப இங்க நேர்வீத சமன் சொல்லி வர்றதால இங்கேயும் எனக்கு 2 ஈக்குவேஷன் தேவைப்பிள்ளைகள். இல்லைங்களா? இங்கேயும் எனக்கு 2 ஈக்குவேஷன் தேவைப்பிள்ளைகள். ஓகே ஓகே. முதலாவது ஈக்குவேஷன் நான் இதுல இருக்கிற ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி கொள்ளலாமா? முதலாவது ஈக்குவேஷன் என்னது? H1 நான் யூஸ் பண்ணேன், இல்லை H2 யூஸ் பண்றேன். ஸோ முதலாவது சந்தர்ப்பம் நான் H1 ப்ரொபோஷனல் டு 55 மைனஸ் தீட்டா இது எனக்கு இருக்கிற முதலாவது ஈக்குவேஷன். அதை விட நான் இப்ப காணப்போற வெப்பநிலைக்கான ஈக்குவேஷன் தேவை. எனக்கு தெரியும் இப்பவும் வந்து வெப்ப இழப்பு வீதம் மாறி இருக்கு. நான் சொன்ன வெப்ப இழப்பு தான் H3 என்று வைக்கிறேன். அது ப்ரொபோஷனல் டு மேலும் 2 நிமிடம் எத்தனை பாய்ச்சில இருந்து 42 பாய்ச்சில இருந்து மேலும் 2 நிமிடம் சொன்னா என்ன வெப்பநிலைக்கு மாறுதோ அதை கூட்டி 2ஆல பிரிக்க வாரது சராசரி வெப்பநிலை மைனஸ் தீட்டா தீட்டா. ஸோ இதற்கான மூன்றாவது ஈக்குவேஷன். இப்ப முதலாவது ஈக்குவேஷனையும் மூன்றாவது ஈக்குவேஷனை சுருக்க வேணும். H1 என்கிற H3 சமன் 55 கீழ் தீட்டா ஆர் கீழே இது என்ன சுருக்கல் 42 மைனஸ் தீட்டாவின் கீழ் 2 மைனஸ் தீட்டா ஆர். இப்ப எனக்கு இந்த H1 H3 என்ற விஷயம் எனக்கு தேவை. இப்ப எனக்கு H1 H3 என்றது என்னன்றது எனக்கு தேவை. அது முக்கியமான விஷயம். ஏன்னா ஏற்கனவே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க பாருங்க, H நேர் விகித சமன் மேலதிக அந்த வெப்பநிலை வித்தியாசம். அப்ப H1 ப்ரொபோஷனல் டு 10 எனக்கு தெரியும். H3 வந்து ப்ரொபோஷனல் டு என்னவா இருக்கும்னு சொன்னா 42 பாய்சில இருந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மாறுது. அப்ப இதுதானே இதுக்கான தொடர்பு. அப்ப நான் ஒன்றையும் முண்டையும் உண்டால
நான் ஒரு எக்ஸாம்பிள் வைக்கிறேன். ஒன்றையும் எக்ஸை நான் பிரித்து விட்டேன்னு சொன்னா h1 கீழ் h3 ஈக்குவல் டு 10 கீழ் 42 சய டீட்டா. அதாவது 10 கீழ் 42 சய டீட்டா சமன் 52 சய டீட்டா தெரியும் தானே 10. 42 டீட்டாவின் கீழ் 2 சொல்லி 42 சய டீட்டாவின் கீழ் 2. 42 சய டீட்டாவின் கீழ் 2 மைனஸ் 10. இதை நீங்க சுருக்கி டீட்டாவை கண்டீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் அதுதான் பிள்ளைகள் மறுபடியா இருக்கு. ஸோ நான் என்ன 7 மாணவர்கள் கொஞ்சம் மெதுவா சொன்னான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விளங்கி இருக்குமா நம்புறேன். நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா என்ன விடைகள் வரும்னு சொன்னா சூழல் வெப்பல்ல வந்து 10 பாய்சின்னு சொல்லி வருதாம். டீட்டா ஆர் வந்து 10 பாய்சின்னு சொல்லி வருதாம் பிள்ளைகள். அதே மாதிரி இதை நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா டீட்டாவை நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா அதுக்கான விடை வந்து 35.6 பாய்சி வருதாம். சரியா? உங்களுக்கு இந்த கேள்வி விளங்கி இருக்குமுன்னா நம்பலாம். இந்த கேள்வி இவ்வளவு விளங்கிட்டா உங்களுக்கு நியூட்ரியன் கொள்றது விளங்கிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கேட்ட கேள்வி வந்து நாங்க வெப்ப இழப்பு வீதத்தையும் சாதாரணமாக இருக்கிற வெப்பத்தையும் சம்பந்தப்படுத்தி இந்த கேள்வி நாங்க செஞ்சினாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம் இங்க. ஓகே பிள்ளைகள், அவ்வளவு நம்மளே இங்க வித்தியாசம் இந்த கேள்வி நாங்க செய்தது. ரைட். ஸோ இன்றைக்கு வந்து இவ்வளவு தான் பிள்ளைகள் நாங்க பார்க்க நினைச்சுனா. ஸோ இன்றைக்கு மார்னிங் வகுப்பு எடுக்க முடியாம போனதுக்கு வெரி சாரி. நான் மார்னிங் நைட்டே கொஞ்சம் ஃபீவர் தான், பட் கிளம்பலாம்னு நினைச்சினா. பட் மார்னிங் எனக்கு கிளம்பலாம் போயிட்டு அதை விட வந்து இன்றைக்கு பஸ் 50வது நாள். ஸோ உங்களுக்கு மார்னிங்கே சில அனௌன்ஸ்மெண்ட் தருமணும்னு சொல்லி நினைச்சினான். பட் மார்னிங் படிக்கலாம் போனதால நான் உங்களுக்கு குரூப்லேயே போட்டு வரேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ ரெக்கார்டிங் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். பார்த்துருந்தீங்கன்னா மட்டும்தான் நியூட்ரனின் ரிவ்யூ உங்களுக்கு ஃபுல்லாக விளங்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த கேள்விகளில் இன்னும் ஒரு 2 கேள்வி நான் விட்டுட்டு தான் போனேன். அது ஏற்கனவே இருக்கிற மாதிரி கேள்வி என்றதால நாங்கள் இப்போ பார்த்த கேள்விகளில் இருக்கிற மாதிரி ஒரு கேள்வி என்றதால அந்த கேள்வியை நான் விட்டுட்டு போனால் நீங்கள் அந்த கேள்வியை செய்து பாருங்க. அதுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். இது உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா நியூட்டன் புல் நாங்க நோட்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டோம். இனி பாஸ் பேப்பர்ல ஏதாச்சும் கேள்வி இருக்குமா இருந்தா அந்த பாஸ் பேப்பர் கேள்வியை நாங்க திருப்ப பார்ப்போம். அது நாளைக்கு நாங்க பார்க்க மாட்டோம், நாளண்டைக்கோ அல்லது அதுக்கு அடுத்த நாள் தான் பார்ப்போம். பட் டெய்லி பார்த்தோம்னு சொன்னா ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்காது. சரி, சும்மா நோட்ஸ் படிச்ச மாதிரி இருக்கும். ஸோ நான் நாளைக்கு சம்டைம்ஸ் வேறொரு பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன், அல்லது நேற்றைக்கு படிச்ச பாடத்துல மிச்சத்தை நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணி கொள்வேன். இதோட நடக்கும். பட் நீங்க வீட்டை ஒர்க் பண்ணுங்க. பெஸ்ட் அட்வைஸ், நேரம் இல்லை இருக்காதுங்க. நேரம் இல்லை, டயர்டா இருக்கு, இவ்வளவு டியூஷன் போட்டு வந்தனால எப்படி ஒர்க் பண்றது இருக்காதுங்க. அவ்வளவுத்துக்குள்ளே மார்க் ஒர்க் பண்றான்றதான் நீங்க முக்கியம். இப்ப நீங்க நீங்க படிக்கிற டியூஷன்ல இப்ப எக்ஸாம்பிளுக்கு சயின்ஸ் வேர்ல்டையோ சயின்ஸ் ஸ்கூல்லையோ ஒரு 1000 பேர் படிச்சாங்கன்னு சொன்னா 1000 பேரும் மெடிசனோ இன்ஜினியரிங்கோ என்டர் பண்ண போறது இல்லை. அதுல 40 பேரோ 50 பேர் தான். அது ஏனென்ற ரீசன் உங்களுக்கு விளங்கும். டேலண்ட் இல்லையா, இங்க யாருக்கு திறமை இருக்கு இல்லையன்ற விஷயம் இல்லை. யார் இங்க ஒர்க் பண்றாங்க ஒர்க் பண்ணலன்றதான் விஷயம். ஸோ ஒர்க் பண்ணுங்க, நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ. மிச்சம் நாளை விடிய பார்ப்போம்.